Good morning, students. Now discuss about plant and animal cells. Plant cell பற்றியும் animals பற்றியும் நாம் ஏற்கனவே லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த 11th புக்கில் இந்த சாப்டர்ஸில் நிறையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அண்ட் யூகேரியாட்டிக் செல்ஸ். அல்ட்ரா ஸ்ட்ரக்சர்னால் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் தான் அல்ட்ரா மைக்ரோஸ்கோப். அதில் யூகேரியாட்டிக் செல்ஸ், யூகேரியாட்டிக்கும் ப்ரோகேரியாட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோகேரியாட்டிக்னா ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் ஆப்சண்ட்டு, செல் ஆர்கனல்ஸ் ஆர் ஆப்சண்ட்டு. செல் ஆர்கனல் யாருன்னா கோல்கை பாடிஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா. இந்த மூணுமே மெயினாக கிடையாது ப்ரோகேரியாட்டிக் ஆர்கனல்ஸில். சரிங்களா? இதே யூகேரியட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் இஸ் ப்ரெசன்ட் அண்டு செல் ஆர்கனல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் சொல்லுவோம். இப்போ இந்த கேரியாட்னா என்ன சொல்கிறோம், நியூக்ளியஸ் இருக்கா இல்லையா, அதாவது பிரைமேட்டிவ் ஃபார்மில் நியூக்ளியஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கண்ணுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அது பேர் ப்ரோகேரியாட்டு. யூனா அட்வான்ஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி யூகேரியாட்டிக் செல்ஸ், ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்னு சொல்கிறோம். ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாக்டீரியா. யூகேரியாட்டிக் நிறையா இருக்குது. நம்ம இங்கே பார்க்க போகிறது பிளான்ட் செல்லையும் அனிமல் செல்லையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? அண்ட் யூகேரியாட்டிக் செல் இஸ் ஹைலி டிஸ்டிங். பாருங்கள், வேறுபடுத்தலாம். ஹைலி டிஸ்டிங்னா ஹைலி டிஃப்ரென்ஸ் இன் இட்ஸ் ஆர்கனைசேஷன். எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு, பிளான்ட் செல் எந்த மாதிரி இருக்குது, அனிமல் செல் எப்படிங்கிறது நம்ம தெரியும் படிக்கலாம். எப்படி படிக்கலாம்னா அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸு, பிளான்ட் செல்லில் செல்வால் ப்ரெசண்ட்டு, அனிமல் செல்லில் செல்வால் ஆப்சண்ட். இது மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். இன்னும் உள்ள என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுலேயே ரெண்டுமே யூகேரியாட்டிக் செல்ஸ் தான். இது ரெண்டுலேயும் என்ன மாதிரிலாம் டிஃப்ரென்ஷியேட் இருக்குது, இது எப்படி மேட் ஆஃப் ஆயிருக்குங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? யூகேரியாட்டிக் செல்ஸ் ஷோ செவரல் வேரியேஷன். இங்கே தான் செவரல் வேரியேஷன் இன் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம். ஒவ்வொரு ஆர்கானிசம்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இந்த யூகேரியாட்டிக் செல்லையே ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, வேரியேஷன் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பிளான்ட் செல்லு, அனிமல் செல்லு சொல்லியிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் இருக்குது, மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது, ஃபங்கை இருக்குது. சரிங்களா? ஃபங்கை இருக்குது. இன்னும் நம்ம மைக்ரோபிளாஸ்மா சொல்லுவோம். ஏகப்பட்ட செல்ஸ் இருக்குது. அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேரியேஷன் இருக்குது. அந்த வேரியேஷன்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை ப்ரோகேரியட்னாவே பாக்டீரியா மட்டும்தான் ப்ரோகேரியட்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தா மீது எல்லாமே ஆல்கே, பிரியோஃபைட்ஸ், டெடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம், இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூகேரியாட்டிக் செல்ஸ். இல்லை எப்படிலாம் மேட் ஆஃப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஃபார் இன்ஸ்டன்ட் யூகேரியாட்டிக் செல்ஸ் இன் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் வெரி கிரேட்லி. நிறைய வித்தியாசம் இருக்குது பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும். அது என்னங்கிறது டயக்ராம்லேயே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது அனிமல் செல்லு, இது பிளான்ட் செல்லு. இங்கே நியூக்ளியஸ் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப ஸ்மால் சைஸ் இருக்குது, இங்கே ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது கம்பேர் பண்ணும்போது. இது நியூக்ளியஸ் எங்கே இருக்குன்னா ஒரு ஓரமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு சென்டர் போர்ஷனை ஆக்குபை பண்ண மாதிரி இருக்குது. சரிங்களா? இது மாதிரி இதில் என்ன கிடையாது, இதில் செல் வால் கிடையவே கிடையாது. அனிமலில் இங்கே செல் வால் ப்ரெசன்ட். மெயின் பாயிண்ட்டே அதுதான். சரி, இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம். இங்கே நம்மளுக்கு குளோரோபிளாஸ்ட் இருக்கும், இங்கே குளோரோபிளாஸ்ட் இருக்காது. இங்கே சென்ட்ரியூல் ப்ரெசன்ட், இங்கே சென்ட்ரியூல் ஆப்சண்ட்டு. இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம். சரிங்களா? அப்புறம் இப்போ அனிமல் செல்னால் என்ன அப்படின்னா, இந்த அனிமல் செல்ஸ் ஆர் சரௌண்டட் பை செல் மெம்பரைன் ஆர் பிளாஸ்மா மெம்பரைன். செல் மெம்பரைனுக்கு இன்னொரு பேர் தான் என்னது, பிளாஸ்மா மெம்பரைன். இங்கே என்ன கிடையாதுன்னு சொல்லிட்டோம், செல் வால் இல்லைன்னு சொல்லிட்டோம். செல் வால் ஆப்சண்ட். அப்போ அந்த செல் வாலுடைய வேலையெல்லாம் யார் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல் மெம்பரைன், அதாவது பிளாஸ்மா மெம்பரைன் தான் உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுது. சரிங்களா? த இன்சைட் செல் மெம்பரைன் த ஜெலாட்டினஸ் மேட்ரிக்ஸ் கால்டு புரோட்டோபிளாசம். இப்போ இந்த புரோட்டோபிளாசம் இப்படி இருக்குன்னா இந்த புரோட்டோபிளாஸில் ஒரு ஜெல்லு மாதிரி ஃபுல்லாக ஜெல்லு மாதிரி இருக்கும். இந்த ஜெல்லுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே புரோட்டோபிளாசம் அப்படின்னு பேர். இஸ் சீன் இன் கண்டென்ட். இந்த புரோட்டோபிளாஸ்டில் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டோபிளாஸ்டுக்குள்ள நம்ம கண்டென்ட் நியூக்ளியஸ் அப்படி பார்க்கலாம். இப்போ அப்படி இருக்குன்னா இந்த ஒயிட் போர்ஷன் ஃபுல்லாகவே என்ன சொல்லுங்கள், இந்த ஒயிட் போர்ஷன் ஃபுல்லாகவே யார், ஒயிட் போர்ஷன் ஃபுல்லாகவே புரோட்டோபிளாசம். இந்த புரோட்டோபிளாஸ்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நியூக்ளியஸ் ப்ரெசன்ட்டு அண்ட் அதர் செல் ஆர்கனல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் சொல்கிறோம். அது என்னென்ன ஆர்கனல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும், அப்புறம் மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, கோல்கை பாடிஸ் ப்ரெசன்ட், அப்புறம் சென்ட்ரியூல் இருந்துச்சுனாவே அனிமல் செல், அண்டு லைசோசோம் இருக்குது, ரைபோசோம் அப்படிங்கிறது இருக்குது, அப்புறம் சைட்டோஸ்கெலிட்டன், செல் சட்டகம்னு சொல்லுவாங்க, ஒரு அறை மாதிரி இருக்கும், சேம்பர் மாதிரி இருக்கும். இது எல்லாமே அனிமல் செல்லில் இருக்குது. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். அதே பிளான்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டைபிக்கல் பிளான்ட் செல் ஹேஸ் ப்ராமினன்ட் செல் வால். இங்கே மெயினாக செல் வால் தெளிவாக இருக்கும், நல்லாவே இருக்கும்.
செல் வால் ப்ரெசென்ட் ப்ராமினெண்ட்டாக தெரியுங்கன்னா கண்ணுக்கு நல்லா தெளிவாக தெரியக்கூடியது. லார்ஜ் சென்ட்ரல் வாக்யூல்ஸ், இங்கே வேக்யூல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அங்கே சின்னதாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் சென்ட்ரல் இருக்குது. அண்ட் பிளாஸ்டிட்ஸ் இன் அடிஷன் டு அதர் செல் ஆர்கனல்ஸ் ப்ரெசன்ட் இன் அனிமல் செல். மற்ற அந்த அனிமல் செல் இருக்கிற மாதிரியே ஆர்கனல்ஸ்லாம் இங்கேயும் இருக்குது. இன் அடிஷனாக எந்த ஆர்கன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிட்ஸ் இருக்குது. பிளாஸ்டிட்ஸ்னால் எதை சொல்லிட்டாங்கன்னா குளோரோபிளாஸ்ட் நம்ம சொல்லுவோம். குளோரோபிளாஸ்ட் பிளாஸ்டிஸில் ஒரு 3 டைப் இருக்குது. அதில் ஒரு டைப் தான் நான் குளோரோபிளாஸ்ட் சொல்லியிருக்கேன். இது என்னங்கிறது பின்னாடியே பார்க்கலாம். குளோரோபிளாஸ்ட்டு, குரோமோபிளாஸ்ட்டு, லியூகோபிளாஸ்ட்டு 3 பிளாஸ்ட் இருக்குது. அதனால் மெயினாக சொல்லக்கூடியது குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட்குள்ளே என்ன இருக்குன்னா பிக்மெண்ட் இருக்கும். என்ன கலர் இருக்கும்? க்ரீன் கலர் இருக்கும். இந்த குளோரோபிளாஸ்ட்குள்ளே தான் போட்டோசிஸ்டேஷன் நடக்கும் செல்லில். சரிங்களா? இது இப்போ பிளான்ட் செல்லுடைய டயக்ராம் பார்க்கலாம். இதான் டோட்டலாக ஒரு பிளான்ட் செல்லுடைய அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்குது, லார்ஜ் வேக்யூல்ஸ் இருக்குது, மைட்டோகாண்ட்ரியா பவர் ஹவுஸ் ஆஃப் செல் சொல்லும், பெராக்சிசோம்ங்கிற ஒரு ஆர்கன் இருக்குது. இதை பற்றி பின்னாடி சொல்கிறேன். அப்புறம் பார்த்தா சைட்டோபிளாசம் இருக்குது. புரோட்டோபிளாஸ்க்குள்ளே உள்ள சைட்டோபிளாசம் செல் ஆர்கன்ஸில் எங்கே ப்ரெசன்ட் கிட்ட என்ன சொல்லணும்? சைட்டோபிளாஸ்க்குள்ளே தான் எல்லா செல் ஆர்கனும் மேந்துட்டுருக்கு. அப்புறம் செல்வால் ப்ரெசென்ட்டு, ரைபோசோம் ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரி சொல்லுவோம். செல் மெம்பரேன் கொடுத்தா செல் மெம்பரேன், அதாவது புரோட்டோபிளாசம், அதாவது பிளாஸ்மா மெம்பரேன் பேர். கோல்கி அப்பாட்டஸ், கோல்கி பாடிஸ் ப்ரெசென்ட்டு. குளோரோபிளாஸ்ட் அது ப்ரெசென்ட்டு. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமாக இருக்குது. இதை பற்றி நம்ம ஒன்றா இந்த டயக்ராம் மட்டும் 5 மார்க் கொஷின், 3 மார்க் கொஷினையும் கேட்கலாம். அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் செல் ட்ரா அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அடுத்தது டிஃப்ரென்சஸ், இது ஒரு 5 மார்க் கொஷின் முக்கியமானது. டிஃப்ரென்சஸ் பிட்வீன் பிளான்ட் செல்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஏதாவது 6 பாயிண்ட் எழுதுகிற மாதிரி பாருங்கள். பிளான்ட் செல் பாருங்கள். யூஸ்வலி பிளான்ட் செல்ஸ் ஆர் லார்ஜர் தென் அனிமல் செல். அனிமல் செல்லை விட பிளான்ட் செல் வந்து பெருசாக இருக்குது. லார்ஜர் தென், சரியா, பெருசாக இருக்குது. யூஸ்வலி ஸ்மாலர் தென் பிளான்ட் செல். பிளான்ட் செல்லை விட இது ரொம்ப குட்டியாக இருக்கும் அனிமல் செல்ஸ். Then second point, the cell wall present in addition to plasma membrane and consist of middle lamella, primary and secondary wall. Cell wall இருக்கு. அந்த செல் வால் கூட அடிஷனாக பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்லை பொறுத்தவரை இந்த மாதிரி நம்ம காம்போம். இப்படி செல் வால் காம்போம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேயர் காம்போம். இந்த லேயர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன் லேயர். இந்த செல் வால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஒரு லேயராக தெரியுது. இது நம்ம செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி 3 லேயராக தெரியும். என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலுக்கு பேர் மிடில் லேமெல்லா, காமிச்சிருக்கோம். மிடில் லேமெல்லா சென்ட்ரலுக்கு பேர் மிடில் லேமெல்லான்னு பேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது யாருன்னா பிரைமரி, இது பிரைமரி சொல்கிறோம். இதுக்கு உள்ள ஒரு லேயர் இருக்கும், இதுக்கு பேர் தான் செகண்டரி. இதெல்லாம் இருக்கும். இங்கேயும் செகண்டரி இருக்கும். இதை பற்றி பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, இந்த 3 வால் இருக்கும். ஆனால் இங்கே என்ன கிடையாதுன்னா செல் வால் ஆப்சண்ட்டு. இதில் அனிமல் செல்லில் செல் வால் ஆப்சன்ட். தென் பிளாஸ்மா டெஸ்மேட்டா ப்ரெசன்ட், பிளாஸ்மா டெஸ்மேட்டா ஆப்ஷன். பிளாஸ்மா டெஸ்மேட்டா என்னன்னா நம்ம செல் வால் சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி சொன்னோம் இல்லையா, இது வந்து மிடில் லேவலில் சொன்னோம். பிரைமரி வால் சொன்னோம் இல்லையா, இது நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப் இருக்கும். இந்த இடத்துல ஒரு கேப் பெருசாக இருக்கும். இந்த புரோட்டோபிளாஸ்டையும் அதாவது இந்த சைட்டோபிளாஸ்டையும் கனெக்ட் பண்ணும். இப்படி 2 செல் இருக்குன்னா இந்த செல்லையும் கனெக்ட் பண்ணுறது ஒரு பாலமாக ஒரு கேப் ஒன்று இருக்கும். அந்த கேப்புக்கு பேர் தான் பிளாஸ்மா டெஸ்மேட்டான்னு பேர். இந்த பிளாஸ்மா டெஸ்மேட்டா ப்ரெசன்ட் செல்வாலில் தான் இருக்குது. சரியா? செல்வாலில் ஒரு கேப் இருக்கும். அது வழியாக நிறைய பொருட்களும் உள்ளே போகும். அது இங்கே கிடையாது. அப்புறம் குளோரோபிளாஸ்ட் ப்ரெசன்ட் உங்களுக்கு தெரியும். குளோரோபிளாஸ்ட் இங்கே ஆப்சண்ட்டு. வேக்யூல்ஸ் லார்ஜாக இருக்குது அண்டு பர்மனண்டாக இருக்குது, மறையாது. பெருசாக இருக்குது, பர்மனண்டாக இருக்குது. வேக்யூல்ஸ் வந்து ஸ்மால் அண்ட் டெம்பரரினா மறைஞ்சிடும். கொஞ்ச நாள் இருக்கும், அதுவும் நான் மறைஞ்சிரும். இந்த டோனோபிளாஸ்ட் ப்ரெசன்ட் அரை வந்து வேக்யூலை சுற்றி ஒரு லேயர் இப்படி இருக்குது. ஒரு லேயர், சிங்கிள் லேயர் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லேயருக்கு பேர் டோனோபிளாஸ்ட்னு பேர். அதுதான் அந்த வேக்யூல்ஸை ஃபுல்லாக பாதுகாக்கிறது. இங்கே டோனோபிளாஸ்ட்ங்கிற லேயர் வேக்யூல் ப்ரெசென்ட், பட் டோனோபிளாஸ்ட் லேயர் வந்து ஆப்சென்ட். இங்கே அதுமாதிரி சென்ட்ரியோல் ஆப்சென்ட் எக்ஸப்ட் மோட்டைல் செல்ஸ் ஆஃப் லோயர் பிளான்ட்ஸ். சென்ட்ரியோல்ஸ் இருந்தாவே கண்டிப்பாக எங்கே இருக்கணும், அந்த செல் வந்து மோட்டைல் ஆகணும். நம்ம கிளாம்டா மோனோஸ்னா பிளான்ட்னு சொல்கிறோம். இந்த கிளாம்டா மோனோஸ் மூவ்மெண்ட் ஆகி போகுதுன்னா அங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபெஜலாஸ் இருக்கும். இந்த ஃபெஜலா தான் இந்த ஃபெஜலா மூலியமாக நகம் நடந்து போயிட்டு இருக்கும் இல்லையா. நான் பிளான்ட்னாவே மோஸ்ட்லி நகராது, நான் மட்டும் இல்லையா. எந்த பிளான்ட் எல்லாம் நகர்ந்து போகுதோ அந்த பிளானில் கண்டிப்பாக செல் என்ன இருக்குன்னா சென்ட்ரியோல் இருக்கும். அதனால தான் சென்ட்ரியோல் ஆப்சன்ட் சொல்லிட்டோம். பட் எக்ஸப்ட்னா மோட்டைல் செல்ஸில் இருக்குது, அது லோயர் பிளான்ட்ஸ். இது வந்து கிளாம்டா மோனோஸ் வந்து ஒரு லோயரில் வரக்கூடியது. லோயர் பிளான்ட்ஸை ப்ரெசன்ட் சொல்கிறாங்க. ப்ளூகின் ஆல்கே இதெல்லாம் சொல்லலாம், நிறையா இருக்குது. இங்கே சென்ட்ரியோல் ப்ரெசன்ட்டு அனிமலில். அப்புறம் நியூக்ளியஸ் ப்ரெசன்ட் அலாங் த பெரி ஆஃப் த செல். நியூக்ளியஸ் எங்கே இருக்குன்னா அந்த செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் வந்து கொஞ்சம் ஓரமாக இப்படி இருக்க மாதிரி சென்ட்ரல் இல்லாமல் இருக்குது. நியூக்ளியஸ் அட் த சென்டர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் பார்த்தா நியூக்ளியஸ் கரெக்டாக சென்டர்லேயே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ லைசோசோம்ஸ் ஆர் ரேர். லைசோசோம்னு ஒன்று இருக்குது, அது ரேராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே லைசோசோம் வந்து ப்ரெசன்ட் சொல்கிறாங்க. அது பின்னாடி பார்க்கலாம்.
இப்போ ஸ்டோரேஜ் மெட்டீரியல் வந்து ஸ்டார்ச் கிரைன். பிளான்ட்ஸில் என்ன ஸ்டோர் பண்ணுவோம்? ஸ்டார்ச் தான் ஸ்டோர் பண்ணால் ஸ்டார்ச் கிரைன் பேர். அனிமல் என்ன ஸ்டோர் பண்ணால் கிளைகோஜன், மெயின் பாயிண்ட் கிளைகோஜன் கிரானியூல்ஸ் ஸ்டோர் பண்ணணும். சரிங்களா? இதில் 5 மார்க் கொஷின், முக்கியமான கொஷின் நல்லா படிச்சிடணும். இதில் என்னென்ன செல்லுக்குள்ளே என்னென்னலாம் யாரெல்லாம் இருக்காங்க, செல்லோடைய ஸ்ட்ரக்சர், தென் காம்பவுண்ட்ஸ் பற்றி சொல்ல போகிறோம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருப்பாங்க, நியூக்ளியஸ் சரௌண்ட் பண்ணி, நியூக்ளியஸ்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும், இதான் நியூக்ளியஸ் ஃபுல்லாக சொல்லிட்டோம். வேக்யூல்ஸ் இருக்குது, ரைபோசோம், ப்ரோட்டீன் ஃபேக்டரி சொல்லியிருக்கும், மைட்டோகாண்ட்ரியா பவர் ஹவுஸ் சொல்லியிருக்கும், சென்ட்ரியோல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வேறு எங்கேயும் இருக்குது, இங்கேயும் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் காமிச்சிருக்கும். அதே மாதிரி மைக்ரோ டியூபியூல்ஸ் இருக்குது, கோல்கி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, லைசோசோம்லாம் இருக்குது. இதை பற்றி ஒவ்வொன்றா டீட்டெயிலாக நான் படிக்க போகிறோம். ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக படிப்போம். சரிங்களா? இதில் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் எங்கே இருக்குதுன்னு சொன்னோம்? செல்வாலுக்கு உள்ள பிளாஸ்மா மெம்பரேன் லேயர், அதுக்கு இன்னொரு பேர் செல் மெம்பரேன்னு சொன்னோம். அந்த செல் மெம்பரேனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா போர்ஷனும் ஜெல்லு மாதிரி ஒன்று இருக்கும், மேட்ரிக்ஸ் தான் ஜெல்லுன்னு சொல்கிறோம். அந்த ஜெல்லுக்கு பேர் தான் புரோட்டோபிளாசம். அந்த ஜெல்லுக்குள்ளே தான் யாரெல்லாம் இருக்காங்கன்னா அத்தனை செல் ஆர்கன்ஸ், நியூக்ளியஸ் ஆல்சோ எல்லாமே அங்கே தான் உள்ளே மேந்துட்டு இருப்பாங்க. The protoplasm is a living content. One more question. Protoplasm is a living content of the cell that is surrounded by plasma membrane. பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு செல் இருக்குன்னு சொன்னால் இதுதான் செல் வளம் போடுறது. இதுக்குள்ளே தான் யார் இருப்பாங்கன்னு சொன்னோம்? பிளாஸ்மா மெம்பரேன் சொன்னோம். இந்த உள்ள கூடிய எம்டி ஸ்பெஷல் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் யார்? அந்த ஜெல்லு. அந்த ஜெல்லுக்கு பேர் தான் புரோட்டோபிளாசம். அதாவது பிளாஸ்மா மெம்பரேன் சேர்த்து சொல்லணும். செல் வித் பிளாஸ்மா மெம்பரேன், செல்வால் இல்லாமல் நம்ம பிளாஸ்மா மெம்பரேன் வரைக்கும் என்ன சொல்லலாம்? புரோட்டோபிளாசம்னு சொல்லுவோம். அந்த செல்லுக்கு பேர் புரோட்டோபிளாஸ்ட் செல்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லலாம்? புரோட்டோபிளாஸ்ட் இஸ் எ செல் வித்தவுட் செல் வால் பட் பவுண்டட் பை பிளாஸ்மா மெம்பரேன் ஒரு லேயர், ஒரு கண்டென்ட் இருக்குது. சரிங்களா? இங்கே என்னன்னா பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்க? பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ளே அந்த ஜெல்லுலாம் இருக்குது. அந்த ஜெல்லுக்கு என்ன பேர்னா புரோட்டோபிளாசம் பேர். அந்த புரோட்டோபிளாஸில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? இந்த புரோட்டோபிளாசம் இஸ் ஏ கலர்லெஸ், கலர் கிடையாது, மெட்டீரியல் தட் எக்ஸிஸ்ட் த்ரூ அவுட் த செல். அது செல்லு ஃபுல்லாக பரவிருப்பாங்க, உள்ள செல்லுக்குள்ளே எல்லா இடத்துலையும் பரவிருப்பாங்க. அது என்ன இருக்குது? சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், அதர்ஸ் ஆர்கனல்ஸ், செல் ஆர்கனல்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த புரோட்டோபிளாசம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மிக்சர் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ். எப்படி மேடப் ஆஃப் இருக்குது? இந்த புரோட்டோபிளாசம் ஜெல்லுன்னு சொல்லிட்டோம். அந்த ஜெல்லுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தா ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்குது. அந்த ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் யாரான்னு பாருங்கள். சச்சஸ் அயான்ஸ் இருக்கும், அயான்ஸ், வேரியஸ் அயான்ஸ் இருக்குது, அமினோசஸ் இருக்குது, மோனோசாக்கரைட்ஸ் இருக்குது, வாட்டர்ஸ், மேக்ரோமாலிகுல்ஸில் மேக்ரோமாலிகுல்ஸ் என்ன சொல்லலாம்? நியூக்ளிக் ஆசிட்ஸ், டிஎன்ஏ எதர் ஆர்என்ஏ சொல்லுவோம். ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் நிறைய டைப்ஸ் இருக்குது, லிப்பிட்ஸ் இருக்குது, அண்டு பாலிசாக்கரைட்ஸ். மோனோசாக்கரைட்லாம் சேர்ந்துக்கு தான் பாலிசாக்கரைட்ஸ். சரிங்களா? ரெண்டு மோனோஸ் வந்தால் டைசாக்கரைட், நிறைய 2க்கு மேலே போச்சு அது பேர் பாலிசாக்கரைட் பேர். சுகர் தான் சொல்கிறோம், சாக்கரைட்னா சுகர் அப்படின்னு அர்த்தம். தென் இந்த புரோட்டோபிளாசம் appear கலர்லெஸ்ன்னு சொல்லிட்டோம். ஜெல்லி லைக் ஜெலாட்டினஸாக இருக்குதுன்னு சொல்கிறோம். அது மேட்ரிக்ஸ் சொன்னோம். விஸ்காஸ் எலாஸ்டிக்காக இருக்குது. விஸ்காஸ்னால் லைக் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். எலாஸ்டிக் இது வந்து நீளம் தன்மை, எலாஸ்டிக் எப்படி வேணால் விரியும். சரிங்களா? அண்டு கிரானுவல் மைன்யூட் பார்ட்டிகல்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த புரோட்டோபிளாசம் appear ஃபோமி, நுரை மாதிரி இருக்குமா, பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நுரை மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த புரோட்டோபிளாசம் appear ஃபோமி டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் வேக்யூல்ஸ். லார்ஜ் நம்பர் வேக்யூல்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு எப்படி தெரியும்னா நம்மளுக்கு நுரை மாதிரி தெரியும். வேக்யூல்ஸ் நுரை மாதிரி தெரியும். புரோட்டோபிளாசம் இருக்கக்கூடிய வேக்யூல்ஸ் வந்து நம்மளுக்கு நுரை மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் புரோட்டோபிளாசம் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை லைக் ஹீட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும், எலக்ட்ரிக்கல் ஷாக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும், அண்டு கெமிக்கலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். எல்லாத்துக்குமே இந்த புரோட்டோபிளாசம் ரெஸ்பாண்ட் பண்ணும். வேக்யூல்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால் சொல்லணும், நுரை மாதிரி இருக்குன்னு சொல்லணும். சைட்டோபிளாசம் அதாவது புரோட்டோபிளாசத்துக்குள்ளே இந்த வேக்யூல்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி தெரியும்? நுரை மாதிரி இருக்காங்க, நுரை பொங்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து புரோட்டோபிளாசம் 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் நம்ம செல் வால் பார்க்க போகிறோம். செல் வால் பாருங்கள். இந்த செல் வால் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் ப்ரொடெக்டிவ் கவர் ஆஃப் த செல். என்ன செல்லு? இங்கே நம்ம எது செல்லை பார்க்க போகிறோம்? பிளான்ட் செல்லை பற்றி பார்க்க போகிறோம். இந்த செல் வால் இஸ் ப்ரெசன்ட் இன் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். கம்பேரிஷன் நிறைய சொல்லிட்டாங்க. இந்த செல் வால் இஸ் ப்ரெசன்ட் இன் பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் பிளான்ட்ஸ் வேரஸ் இன் ஆப்சன்ட் இன் அனிமல் செல். செல்வால் வந்து இல்லாதது பார்த்தீங்கன்னா அனிமல் செல்லில் மட்டும் செல்வால் கிடையாது. பாக்டீரியாவில் செல்வால் இருக்குது, ஃபங்கில் செல்வால் இருக்குது, பிளான்ட்டில் செல்வால் இருக்குது. பட் மூணுலேயுமே செல்வால் இருந்தால் கூட அந்த செல்வால் இஸ் மேட் ஆஃப் ஃபார்ம்னு சொல்லும்போது வெவ்வேறையாக இருக்கும், வேரியேஷனாக இருக்கும், ஒரே மாதிரி கண்டென்ட் இருக்காது. சரிங்களா? பிளான்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவோம்? இந்த பிளான்ட் செல்வால் இஸ் மேட் ஆஃப் செல்லுலோஸ் சொல்லுவோம். இதே மாதிரி ஃபங்கையில் இருக்கா? அதே மாதிரி பேக்டீரியால் இருக்கான்னா இல்லை, வேறு மாதிரி இருக்கும், கண்டென்ட்டு மாறி இருக்கும். சரிங்களா? தென் த செல் வால் வாஸ் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பை, யார் செல் வாலை அப்சர்வ் பண்ணார்னா ராபர்ட் ஹூக். இதுதான் செல்லை கண்டுபிடிச்சவரே சொல்லப்போனால்.
இந்த ராபர்ட் கோக் சொன்னார் இல்லையா, இந்த செல் வால் இஸ் ஆக்டிவ்லி க்ரோயிங் போர்ஷன். இந்த செல் வாலுங்கிறது வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கும், இது வளரும். ஏன்னா சின்னதாக செல்ஸ் இருக்குது. இந்த சின்ன செல்ஸ் பார்த்திங்கன்னா நாளே என்ன ஆகுது, இப்படி பெருசாக மாறுதுன்னா இப்போ எதுவும் சேர்ந்து வளர்ந்துருக்குங்க, செல் வாலும் சேர்ந்து வளர்ந்துருக்கு. அப்போ ஆக்டிவ்லி க்ரோயிங் போர்ஷன் அர்த்தம். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளர்ந்துகிட்டே போகும், சரிங்களா. தென் செல் வால் இஸ் மேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல். நிறைய சேர்ந்துருக்கும் காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல் இன் வேரியஸ் ஆர்கானிசம். ஒவ்வொரு ஆர்கானிசத்தையும் அந்த செல் வால் வந்து வேரியஸ் காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல் மூலியம் மேட் ஆஃப் இருக்குது. அந்த மெட்டீரியல் என்னங்கிறது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல பாக்டீரியா எடுத்துகிறோம். இன் பாக்டீரியா த செல் வால் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பெப்டிடோகிளைகான். செல் வால் இருக்குது, பெப்டிடோகிளைகான்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அசிடைல் குளுக்கோசமின் யூனிட்னு சொல்லுவோம், மொராமிக் ஆசிட்னு சொல்லியிருப்போம். அது முன்னாடி ஃபஸ்ட் லெசனில் சொல்லியிருப்போம், அதை எடுத்து பார்த்துக்கோங்க. அதே ஃபங்கையோடைய செல் வால் வந்து இஸ் மேட் ஆஃப் கைட்டின். முக்கியமான கொஷின். ஃபங்கை செல் வால் இஸ் மேட் ஆஃப் கைட்டின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மெட்டீரியல். அதேமாதிரி ஃபங்கல் செல்லுலோஸ்ன்னு இருக்குது. செல்லுலோஸ், ஃபங்கல் செல்லுலோஸ் நம்ம பிளான்ட் செல்லுலோஸ் சொல்லுவோம். இங்கே ஃபங்கலுக்குனா அது ஃபங்கல் செல்லுலோஸ்ன்னு மெயினாக மெஜாரிட்டி யாருக்குன்னா கைட்டின் இருப்பாங்க, இவர் கொஞ்சமாக இருப்பாங்க, அடிஷனாக இருக்காங்க. அதனால் ஃபங்கை செல் வால் இஸ் மேட் ஆஃப் கைட்டின் அண்டு ஃபங்கல் செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இதே ஆல்கேங்கிறது பிளான்ட் தான். அந்த பிளான்ட்டில் என்ன இருக்குது, ஆல்கில் பார்த்தீங்கன்னா செல் வால் இஸ் மேட் ஆஃப் செல்லுலோஸ் இருக்காங்க, கலக்டோஸ் இருக்காங்க, அதை கலக்டான்னு சொல்லுவாங்க, மேனார்ஸ். இது 3 பேர் இருப்பாங்க. 3 பேர் சேர்ந்து ஒரு செல் வாலை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ரைமேட்டிவ் ஃபார்ம். இப்போ பிளான்ட்டில் நம்ம அட்வான்ஸ் வந்துட்டோம்னா இந்த பிளான்ட் செல் இஸ் மேட் ஆஃப் செல்லுலோஸ், எமி செல்லுலோஸ், பெக்டின், லிக்னின், கியூட்டின், சூப்ரின், சிலிக்கா. இது இருக்குது. இதில் இத்தனை பேர் சொன்னதில் ரொம்ப அமௌண்ட் அதிகமாக இருக்குது யாருன்னா செல்லுலோஸுங்கிறதுனால நம்ம பிளான்ட் செல் வால் இஸ் மேட் ஆஃப் செல்லுலோஸ் சொல்லிடுறோம். அதேமாதிரி ஃபங்கஸ் பார்த்திங்கன்னா ஃபங்கையில் இந்த ஃபங்கல் செல் வால் இஸ் மேட் ஆஃப்னு கேட்டால் இந்த அமௌண்ட்டோட இது அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது அதிகமாக இருக்கனால கைட்டின்னு சொல்லுவோம், சரிங்களா. அப்படி தான் பேர் இருக்கிறாங்க. இவங்களாம் இல்லாமல்னு சொல்ல முடியாது, இவங்களும் இருக்காங்க. இதில் அதிகமாக யார் இருக்காங்கன்னா இந்த செல்லுலோஸ் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் இன் பிளான் த செல் வால் ஷோ 3 டிஸ்டிங் ரீஜன். செல்வாலில் ஒரு 3 வந்து ரீஜன் இருக்குது. செல்வால்லேயே நம்ம ஒரு ரீஜன் நினச்சிட்ருக்கோம், 3 ரீஜன் இருக்குது. இந்த செல்வால் ஷோ 3 டிஸ்டிங் ரீஜன்ஸ் என்னென்னா, ஒன்று பிரைமரி வால், செகண்டரி வால் அண்ட் மிடில் லேமில். இது ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக படிக்கலாம். இந்த என்ன வரைக்கும் பார்த்தோம், செல்வால் பார்த்தோம். இந்த செல்வால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டினில் வரும். அதே மாதிரி முதல்ல பிரைமரி வால்ஸ் பார்க்கலாம். இந்த பிரைமரி வால் இஸ் ஃபஸ்ட்டு லேயர். இதுதான் முதல் ஃபஸ்ட்டு லேயர். எதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகுது, இன்னர் டு மிடில் லேமெல்லாம். மிடில் லேம்ங்கிறது ஒரு செல்லுடைய வால் தான். இப்போ மிடில் லேமில் எங்கே இருக்குன்னா இதுக்குள்ளே தான் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா பிரைமரி வால் ஃபார்ம் ஆகும், சரிங்களா. தென் பிரைமரிலி கன்சிஸ்ட் ஆஃப் லூஸ் நெட்வொர்க் ஆஃப் செல்லுலோஸ் மைக்ரோஃபைபிள்ஸ். இந்த செல்வால், இந்த பிரைமரி செல்வால் எடுத்தோம்னா செல்லுலோஸ் மைக்ரோஃபைபிள்ஸ் நிறைய இருக்கும் உள்ள. அந்த செல்லுலோஸ் மைக்ரோஃபைபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செல்வால் இப்படி இருக்கக்கூடிய செல்வால் நம்ம செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா உள்ளே என்ன மாதிரிலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா கண்டென்ட் இப்படி இருக்கும், செயின் மாதிரி இப்படி நிறையா இருக்கும், அப்படியே செயின் மாதிரியே போயிட்டு இருக்கும். இதுக்கு தான் என்ன செல்லுலோஸ் மைக்ரோஃபைபிள்ஸ் அப்படின்னு பேர். இன்னும் ஜெல் மேட்ரிக்ஸ், அந்த செல் வால்குள்ளே பிரைமரி வால்குள்ளே இந்த ஜெல் இருக்கும். இந்த ஜெல்லுலலாம் இவங்களாம் லூஸாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. டைட்டாக இருந்தால் ரொம்ப இதுவும் பக்கத்தில் ஒட்டிகிட்டு இருந்தால் ரொம்ப க்ளோஸாக ஒட்டிகிட்டு இருந்தாங்கன்னா டைட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் கேப் நிறைய இருக்குன்னா லூஸ் நெட்வொர்க் சொல்லுவோம். லூஸ் நெட்வொர்க் ஆஃப் செல்லுலோஸ் மைக்ரோஃபைபிள் இன்னும் ஜெல் மேட்ரிக்ஸ். தென் இது எப்படி இருக்கும், தின்னாக இருக்கும். இந்த பிரைமரி வால் வந்து ரொம்ப ரொம்ப தின், எலாஸ்டிக், நல்லா எப்படி வேணால் வளைக்கலாம், எக்ஸ்டென்சிபிள் ஆகும், சரிங்களா. இந்த 3 பாயிண்ட் முக்கியமானது. அதே மாதிரி இன் மோஸ்ட் பிளான்ட் த மைக்ரோஃபைபிள்ஸ் ஆர் மேட் ஆஃப் செல்லுலோஸ் ஓரியன்டட் டிஃப்ரெண்ட்லி பேஸ்ட் ஆன் ஷேப் அண்ட் திக்னஸ் ஆஃப் த வால். இப்போ மோஸ்ட் பிளானில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபைபிள்ஸ் இருக்கு இல்லையா, மைக்ரோஃபைபிள்ஸ்னால் ப்ரோட்டீன்ஸ் தான், மேட் ஆஃப் ப்ரோட்டீன் சொல்லுவோம். அந்த மைக்ரோஃபைபிள்ஸ் மேட் ஆஃப் செல்லுலோஸ் ஓரியன்டடு டிஃப்ரெண்ட்லி பேஸ்ட் ஆன் ஷேப். அந்த எப்படி வந்து இப்படி ஜாயிண்ட் சொன்னாலே செயின் ஜாயிண்ட் இல்லையா, இந்த ஜாயிண்ட் அதை பேஸ் பண்ணி இப்படிலாம் ஒரு செயின் ஜாயிண்ட் ஆகும். அதை பேஸ் பண்ணி என்ன ஆகுதுன்னா நம்ம ஷேப்பும் மாறுது, திக்னஸும் மாறுது, ஷேப்பும் மாறுது ஒவ்வொரு செல்வாலுக்குன்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் the matrix of the primary wall is composed of hemicellulose, pectin, glycoprotein. குளுக்கோஸ் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும், அது glycoprotein அண்டு வாட்டர். இங்கே என்ன வரலன்னா செல்லுலோஸுங்கிற அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது. அதனால் ஹெமிசெல்லுலோஸு, பெக்டின் அதிகமாக அந்த எது இருக்குன்னா ஹெமிசெல்லுலோஸோடைய அமௌண்ட் அதிகமாக இருக்குது, பெக்டினுடைய அமௌண்ட் இருக்குது, கிளைகோப்ரோட்டீன் இருக்குது. அதேமாதிரி வாட்டருடைய கண்டென்ட்லாம் இந்த பிரைமரி வாலில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெமிசெல்லுலோஸ் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெமிசெல்லுலோஸ் பைண்ட் இந்த மைக்ரோஃபைபிள்ஸ். அந்த ஹெமிசெல்லுலோஸ் போயிட்டு மைக்ரோஃபைபிள்ஸ்லேயே மேட்ரிக்ஸில் இருக்கலாம், அது கூடயும் ஜாயிண்ட் ஆகுது, அட்டாச் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைகோப்ரோட்டீன்லேயும்
வந்து சேர்ந்துருக்கும். எல்லாம் சேர்ந்து கண்ட்ரோல் த ஓரியன்டேஷன் ஆஃப் மைக்ரோஃபைபிள்ஸ் வைல் ஃபெக்டின் சர்வ் அஸ் த ஃபில்டிங் மெட்டீரியல்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். எல்லோரும் சேர்ந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. யார் இது மெயினாக இதில் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைகோப்ரோட்டீன்ஸ் வந்து அந்த மைக்ரோஃபைபிள்ஸை ஃபுல்லாகவே என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. சரியா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் அதில் பெக்டினும் அந்த கேப்பில் அந்த மேட்ரிக்ஸ் ஜெல்லுக்குள்ளே பெக்டினுடைய அமௌண்ட் இருக்குது, பெக்டினும் சேர்ந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செல்வால், இந்த செல்வால் இந்த பிரைமரி செல்வால் எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம்னா பேரன்கீமா. பேரன்கீமா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரன்கீமானா வழக்கமே பிரைமரி ஸ்டேஜில் தான் இருக்கும் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும். பேரன்கீமா அண்டு மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ எங்கே இருக்குன்னா, மெரிஸ்டோனாவே டிவிசிபிள், கண்டினியூஸ் ஸ்டேட் ஆஃப் டிவிஷன். ஒரு செல்லு ரெண்டாக உடையுது அப்படின்னாவே இங்கே என்ன வால் முதல்ல ஃபார்ம் ஆகுனா பிரைமரி வால் தான் முதல்ல ஃபார்ம் ஆகும். சரிங்களா. அது ஒன்லி பிரைமரி வால். அதனால் இங்கே என்ன இருக்கும், இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்லையும் சரி பேரன்கீமா செல்லையும் என்ன இருக்கும்னா பிரைமரி வால் தான் இருக்கும், மிடில் லேமெல்லா கிடையாது, செகண்டரி வால்லாம் கிடையாது. சரிங்களா. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின், பிரைமரி வால். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது நாம் செகண்டரி வால் பார்க்குறோம். ஏற்கனவே என்ன இருக்குன்னு சொன்னோம், மிடில் லேமெல்லா இருக்குன்னு சொன்னோம். இந்த மிடில் லேமெல்லாக்குள்ள யார் ஃபார்ம் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி வால். நம்ம சொல்கிறது மெச்சூர் செல் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்கிறதுல மெச்சூர் செல். பேரன்கீமானவே யங் ஸ்டேஜில் பிரைமரி வால் மட்டும்தான் ப்ரெசென்ட், செகண்டரி மிடில் லேமெல்லா ஆப்சென்ட்டு. இது ஒருவேளை மெச்சூர் ஆகிடுச்சுன்னா என்ன இருக்குன்னா மிடில் லேமெல்லா இருக்கும், இங்கே வந்து பிரைமரி வால் இருக்குது. இந்த பிரைமரி வால்குள்ளே இன்னொரு லேயர் ஃபார்ம் ஆகுது, இந்த லேயர் தான் செகண்டரி வால் அப்படின்னு பேர். சரிங்களா. இப்போ எப்படி நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செல் வால் லேட் டூரிங் மெச்சூரேஷன். எப்போ வந்து செகண்டரி வால் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்டரி வால் ப்ரெசன்ட் ஒன்லி மெச்சுரேஷன்ஸ் ஆஃப் த செல். இந்த பேரன்கீமா செல்னு சொன்னாலே அந்த பேரன்கீமா செல்ஸ் யங் ஸ்டேஜில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரைமரி வால் தான் இருக்கும், மிடில் லேமெல்லாவும் செகண்டரி வால் இருக்காது. இந்த செல் மெச்சூர் ஆகும்போது அந்த செல்லுக்கு வேறு பேர் கொடுத்துருவாங்க. பேர் கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா மிடில் லேமெல்லா ஃபார்ம் ஆகுது. அப்புறம் பிரைமரி வால், இங்கே மிடில் லேமெல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு, இது மிடில் லேமெல்லா. இங்கே பார்த்தீங்கன்னா பிரைமரி வால், இதுக்குள்ளே வந்து பிரைமரி வால் ஃபார்ம் ஆகுது, இங்கே பிரைமரி வால் ஃபார்ம் ஆச்சு. அதுக்குள்ளே யார் ஃபார்ம் ஆகிறாங்கன்னா செகண்டரி வால் ஃபார்ம் ஆகும். சரிங்களா. அதுக்குள்ளே தான் பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். சரிங்களா. இப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். The during maturation of the cell wall, the secondary wall play a key role in determining the shape of the cell. இதுதான் அந்த செல்லுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குது. செகண்டரி வால் தான் ஒரு ஒழுங்கான வடிவத்தை கொடுக்கக்கூடியது செல்லுக்கு, ரொம்ப முக்கியமானது. இந்த பிரைமரி வாலுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், பிரைமரி வால் தின்னு சொன்னோம், இது வந்து திக்கு. இன் எலாஸ்டிக் இட் இஸ் மேட் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் லிக்னின். யாருடைய அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, அங்கே வந்து எமிசெல்லுலோஸுடைய அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, இங்கே செல்லுலோஸுடைய அமௌண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த செகண்டரி வால் இஸ் டிவைட் இன்டு 3 சப்லேயர் டேர்ம்டு அஸ் செகண்டரி வால் 1, செகண்டரி வால் 2, செகண்டரி வால் 3 அப்படின்னு 3 லேயர் இருக்குது. வேர் த செல்லுலோஸ் மைக்ரோஃபைபிள்ஸ் are compactly arranged with different orientation forming a laminated structure and the cell wall strength is increased. இந்த ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஃபைபிள் இருக்கியா செல்லுலோஸில் அது எப்படி ஓரியன்டேஷனாக இருக்குது, எப்படி கனெக்ஷனாக இருக்குது, நெருக்கமாக இருக்கா இல்லை லூஸாக அரேஞ்ச்மெண்ட் இருக்கா, அதை பேஸ் பண்ணி S1, S2, S3 3 லேயர் இருக்குது. இந்த 3 சேர்ந்தது பேர் தான் செகண்டரி வால். சரிங்களா. செகண்டரி வால் ஒன்று தான் காமிச்சோம். இந்த செகண்டரி வால் பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம டயக்ராம் காமிப்பாங்க, இதில் 3 லேயராக காமிப்பாங்க. இது 3 சேர்ந்தது தான் செகண்டரி வால்னு சொல்லுவோம். பின்னாடி பார்க்கலாம். இது என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு செல் வால் வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்குது, நல்ல ஸ்ட்ரென்த், ரொம்ப திக்கான ஸ்ட்ரென்த்து வந்து நமக்கு கொடுக்கறதுனால தான் வலிமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஸ்ட்ரென்த்துன்னு கொடுத்தாச்சு. இஸ் இன்க்ரீசஸ். எது காரணம், செகண்டரி வால் தான். இதுவும் 3 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது மிடில் லேமெல்லா. மிடில் லேமெல்லா இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் made up of calcium and magnesium peptide. 1 மார்க் கொஷின், முக்கியமானது கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த கொஷின். It is the middle lamella is the outermost layer made up of calcium and magnesium peptide deposited at the time of cytokinin. எப்போ வந்து இது டெபாசிட் ஆகுதுன்னா at the time of cytokinin. சைட்டோகைனின்னா ஒரு செல் ரெண்டாக டிவைட் ஆகும்போது முதல்ல சைட்டோபிளாசம் பிரியும். சைட்டோபிளாசம் பிரிஞ்ச உடனே நமக்கு பிரைமரி வால் ஃபார்ம் ஆயிடும். பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு செல் இருக்குன்னா இது ரெண்டாக பிரியுது. இது மெச்சூர் செல் அப்படின்னா இதில் 3 வால்மே இருக்கும். மிடில் லேமெல்லா இருக்குது, பிரைமரி வால் இருக்குது. என்ன சொல்கிறேன்னா இது உடையுது இல்லையா, உடஞ்சின்னு இந்த செல்லில் என்ன ஃபார்ம் ஆகும், பிரைமரி வால் தான் முதல்ல ஃபார்ம் ஆகும். உள்ள அதுக்கப்புறம் செகண்டரி வால் ஃபார்ம் ஆகும். அதுக்கு வெளியே வந்து மிடில் லேமெல்லா ஃபார்ம் ஆகும். ஏன்னா இதுக்கு பக்கத்தில் இன்னொரு செல் ஃபார்ம் ஆகிடும். அப்போ 2 செல்லையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாலமாக, ஒரு சுவராக, ஒரு பொது சுவராக இருக்கிறது யாருன்னா இந்த மிடில் லேமெல்லா. மிடில் லேமெல்லா ஒரு பொது சுவர், 2 ரூமுக்கு ஒரு பொது சுவர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு 2 செல்லுக்கு ஒரு பொதுவான ஒரு சுவர் இருக்கும். அந்த சுவருக்கு தான் மிடில் லேமெல்லா. இது எப்போ பார்க்கலாம்னா at the time of cytokinin. சைட்டோகைனின்ஸ்னால் என்னது, டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் இஸ் அ ப்ராசஸ் கால்டு சைட்டோகைனின்ஸ் சொல்லுவாங்க. இது தின்னாக இருக்கும், அமார்ஃபஸ் சொல்லுவாங்க. தின் லேயராக இருக்கும். அமார்ஃபஸ்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலராக இருக்கும்.
சரியா? irregular layer இதான் மெயின் பாயிண்ட். ரெகுலர் கிடையாது, தின்னாக இருக்கும். இந்த மிடில் லேமில் இஸ் தின் லேயர் அண்டு இர்ரெகுலர் லேயர்னு சொல்லுவாங்க. விச் சிமெண்ட் டு அட்ஜசன்ட் செல். இது சிமெண்ட்டாக நம்மளுக்கு இருக்கும். ஒரு தூண் மாதிரி 2 செல்லுக்கு நடுவில் இருக்குது. இது ஆக்டிவ்லி இன்ஆக்டிவாக இருக்குது. இது எப்படி இருக்கும்? இன்ஆக்டிவ். அதான் ஐசோட்ராஃபிக். ஐசோனா நியூட்ரிஷன் சொல்ல முடியும், அதனால் இன்ஆக்டிவ். எந்த வேலையும் செய்யாமல் இன்ஆக்டிவ் அமைதியாக இருக்குது. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் மிடில் லேமில். நெக்ஸ்ட்டு பிளாஸ்மா டெஸ்மேட்டா அண்டு பிட். இந்த பிளாஸ்மா டெஸ்மேட்டா ஆக்ட் அஸ் எ சேனல், ஒரு கால்வாய். எதுக்கு இடையில் கால்வாய் ஃபார்ம் ஆகுதுன்னா, சேனல் பிட்வீன் த புரோட்டோபிளாசம் அட்ஜசன்ட் செல் த்ரூ விச் மெனி சப்ஸ்டன்சஸ் பாஸ் த்ரூ. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காமிச்சோம், இப்படி ஒரு செல் இருக்குது சரிங்களா, இப்படி காமிச்சோம். இப்போ இந்த 2 செல்லுக்கு ஒரு பொதுவான சுவர் இதுதான். இதுக்கு பேர் தான் மிடில் லேமெல்லா. இதுக்குள்ளே இங்கே என்ன நடக்குது? பிரைமரி வால் ஃபார்ம் ஆகுது. இங்கேயும் பிரைமரி வால் ஃபார்ம் ஆகும். இதுக்குள்ளே என்ன லேயர் ஃபார்ம் ஆகுது? செகண்டரி வால் ஃபார்ம் ஆகுது. அதேமாதிரி இங்கேயும் செகண்டரி வால் ஃபார்ம் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி வால், மிடில் லேமெல்லா, இந்த பிரைமரி வால் 3க்கு நடுவில் ஒரு பாலமாக ஒரு கேப் ஒன்று சின்னதாக ஒரு கேப் வரும். அந்த கேப்புக்கு தான் பிளாஸ்மேட்டிக் சேனல், கால்வாய். இங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து இது வழியாக போய் இங்கே மெட்டீரியலுக்கு போகும். இல்லை இங்கேருந்து இங்கே வரலாம்னு சொல்லலாம். என்னென்னலாம் பாஸ் ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா. மெனி சப்ஸ்டன்சஸ் பாஸ் த்ரூ அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஒன் செல் டு அனதர் செல் ஆஃப் புரோட்டோபிளாஸ்க்கு போக போகுது. மோரோவர் இந்த ஃபியூ ரீஜன்ஸ் the secondary wall layer is laid unevenly. சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி வால் லேயர் பார்த்தீங்கன்னா இப்படியே கண்டினியூஸாக போகாமல் அங்கங்கே கேப் இருக்கும். இப்படி கேப் இருக்கும். இந்த கேப் யாருன்னா குழி, பிட்டு. இது பேர் பிட்டுன்னு பேர், குழின்னு சொல்லுவோம், பிட்டு. unevenly whereas the primary walls are middle lamella laid continuously. இந்த செகண்டரி வாலில் அங்கங்கே இப்படி இருக்குது. பட் பிரைமரி வால்லையும் சரி மிடில் லேமெல்லாலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இங்கே இப்படி ஃபார்ம் ஆகும். கேப்பு இப்படியே போயிட்டுருக்கும். கேப்பு இப்படியே போயிட்டுருக்கும். இந்த ஒரே மாதிரி கேப் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் குழி தான். இது எப்படி சொல்லுவோம்னா, சேனலாக கனெக்டட் வந்து பிளாஸ்மா டெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதே இங்கே இந்த இடத்துல இப்படி கேப் இருக்குல்ல, இதுக்கு பேர் பிட்டுன்னு சொல்லுவாங்க, குழி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. இந்த மிடில் லேமெல்லா லேட் கண்டினியூஸ்லி சச் ரீஜன் இஸ் கால்டு பிட். பிட்டுன்னா குழின்னு சொல்லியிருக்கோம். இந்த பிட்ஸ் ஆஃப் அட்ஜசன்ட் செல் ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர்ஸ். இங்கேயும் இந்த செல்லுக்கும் ஒரு ஆப்போசிட்டில் ஈச் அதர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈச் பிட் ஆஸ் எ பிட் சேம்பர் அண்ட் எ பிட் மெம்பரேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேப்பை மட்டும் காமிக்கணும்னா இப்படி காமிக்கலாம், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் இங்கே வச்சோம். இப்போ இது கூட வேறு மாதிரி காமிக்கலாம் பாருங்கள். இதே வந்து பெருசாக இப்படி காமிக்கும். இதுதான் செல்வால். இந்த இதில் கேப் இருக்குது. இந்த கேப் ஃபுல்லாகவே என்னென்னா குழி, பிட்டு. இதில் பிட் சேம்பராக இந்த இடத்துல இதாமே பிட் சேம்பர் சரிங்களா. பிட் சேம்பர், இதில் பிட் மெம்பரேன் இருக்குது. இந்த இருக்குல்லையா, இதுவும் இந்த அவுட்டர் லேயர், இந்த லேயரும் எதுனா பிட் மெம்பரேன். இதுவும் பிட் மெம்பரேன், இது பிட் சேம்பர். இது டோட்டலாக பிட் குழின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அது மாதிரி சொல்கிறோம். பிட் சேம்பரில் பிட் மெம்பரேன் மூலிமா நான் தான் நம்மளுக்கு பிட்டு என்னென்ன பாஸ் ஆகணுமோ அதெல்லாம் பாஸ் ஆகி போயிட்டுருக்கோம். இந்த பிட் மெம்பரேன் ஹேஸ் மெனி மைனட் போர்ஸ். ரொம்ப குட்டியாக இருக்கும். பிட்டுனாவே நம்ம நினைக்கிற பெரிய ஹோல்ஸாக இருக்கும், பெரிய இதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பெரிய குழியாக இருக்காது, ரொம்ப குட்டியாக தான், கண்ணுக்கே தெரியாது, அந்தளவுக்கு குட்டியாக இருக்கும். தே ஆர் பெர்மிபிள்னா அலோவ் பண்ணும். எதை போகணும்னு நினைக்குமோ அதெல்லாம் அலோவ் பண்ணிடுவோம். இந்த பிட் ஆர் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சிம்பிள் பிட்ஸ், இன்னொன்று பார்டர்ட் பிட்ஸ். சிம்பிள் பிட்ஸை நம்ம எப்படி காமிப்போம், இப்படி காமிச்சா சிம்பிள் பிட்ஸ் சொல்லுவோம். அதாவது வெறும் ரவுண்டை மட்டும் போட்டோம்னா வெறும் ரவுண்டு மட்டும் சிம்பிள் பிட்ஸ் சொல்லுவாங்க. அந்த ரவுண்டை போட்டு உள்ளே இந்த மாதிரி காமிச்சது பேர் பார்டர்ட் பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது தெரிஞ்சுக்கலாம். இது 1 மார்க் கொஸ்டின் வரும். இதுதான் பிளாஸ்மா டெஸ்மேட்டர் சொன்னோம். இப்போ இந்த செல் மெம்பரேன் பாருங்கள். இந்த ப்ரௌன் கலரில் காமிச்சது மிடில் லேமெல்லா. இது பார்த்திங்கன்னா 2 செல்லுக்கும் நடுவில் ஒரு சுவர் மாதிரி இருக்குது, மெயினாக பொது செவர் மாதிரி இருக்குது. அதுதான் மிடில் லேமெல்லா. அதுக்குள்ளே பிரைமரி வால் எல்லோ கலரில் காமிச்சிருக்கோம். செகண்டரி வாலில் S1 S2 S3 இருக்குது. இது 3 லேயரு செகண்டரி வால் தான். அப்புறம் லூமன், செல் லூமனாக புரோட்டோபிளாசம் தான் இருக்குது, அதான் காமிச்சிருக்கும். இதையும் அதே மாதிரி காமிச்சிருக்கும். இந்த பாலமாக இந்த 2 செல்லையும் கனெக்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டால் மிடில் லேமெல்லான்னு சொல்லிடணும், மறந்துடவே கூடாது. இந்த டயக்ராம் 3 மார்க்கில் கூட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல் வால். செல் வாலோடைய ஃபங்க்ஷன் என்ன? The cell wall play a vital role in holding several important function. செல் வால் நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுது, ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் பண்ணுது சரிங்களா. ரொம்ப முக்கியமான ரொம்ப 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 நிறைய வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கு. என்னென்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஆஃபர் டெஃபினைட் ஷேப் அண்ட் ரிஜிடிட்டி டு த செல். ஒரு வடிவத்தை கொடுக்குது. செல் வால் தான் ஒரு வடிவத்தை கொடுக்குது அந்த செல்லுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங். ரிஜிடிட்டினா ஸ்ட்ராங், திக் அப்படின்னு சொல்லுவாங்க. வலிமையும் தருது சரி. இது பாயிண்ட் நம்பர் 1.
then cell walls serve as barrier for several molecules to the enter the cell. ஒரு செல்லுக்குள்ளே என்னென்ன மாலிகுல்ஸ் என்ட்ரி ஆகுதோ கேரியர்னு பேர். பேரியர்னா கேரியர் கொண்டு போகிறது, வெளியிருந்து உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறதுன்னா இந்த செல் வால் தான். வெளியே அவுட் சைட் டு இன்சைட் ஆஃப் செல்லுக்குள்ளே போகுது அப்படின்னாவே அது என்ன சப்ஸ்டன்ஸ் போகணுமோ அதை அலோவ் பண்ணுறது எல்லாமே செல் வால். இது பாயிண்ட் நம்பர் 2. தென் தேர்ட் பாயிண்ட், இது ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் டு த இன்டர்னல் புரோட்டோபிளாசம் அகெயின்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜுரி. உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வேலை. ஒரு காயமாகாமல் சேதமடையாமல் பாதுகாக்கிறது தான் இந்த செல் வாலுடைய வேலை. மெயினாக புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசமில் யாரெல்லாம் இருக்குன்னா செல் ஆர்கனல்ஸ் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரிங்களா? இது பாயிண்ட் நம்பர் 3. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 4, இந்த prevent the bursting of cell by maintaining the osmotic pressure. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெடிக்காமல் செல்லு சின்னதாக இருந்து பெருசாக மாறுது. அப்போ செல்வாலும் சேர்ந்து பெருசாகிட்டே வந்துட்டுருக்கோம். அப்போ என்ன ஆகுதுன்னா வெடிக்காது. அது காரணம்னா அங்கே ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை ஏற்படுத்தி அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை வெடிக்காமல் ப்ரெஷரை கம்மி பண்ணிடும். சரிங்களா? அதனால் வெடிக்காது. இது பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 5, play a major role by acting as a mechanism of defense for the cells. சரியா? செல்லுக்கு நல்ல பாதுகாப்பு, டிஃபென்ஸ், நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்குறது யாருன்னா இந்த செல் வால் தான். இது 5 மார்க் கொஷின், ரொம்ப 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 முக்கியமான கொஷின். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல் வால். நெக்ஸ்ட்டு செல் வாலுக்குள்ளே யார் இருக்காங்க? செல் மெம்பரேன். செல் மெம்பரேனுக்கு வேறு என்ன பேர்? பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் பயாலஜிக்கல் மெம்பரேன் ஆர் செல் சர்ஃபேஸ், நிறைய பேர் இருக்கு. சரிங்களா? த செல் மெம்பரேன் இஸ் ஆல்சோ கால்டு செல் சர்ஃபேஸ் ஆர் plasma membrane or biological membrane or selectively permeable membrane. இத்தனை பேர் இருக்கும். சரிங்களா? இந்த மெம்பரேன் எப்படி இருக்கும்? தின்னாக இருக்கும். தின் அர்த்தம். இந்த மெம்பரேன் ஹோல்டு இதெல்லாம் தக்க வச்சுதுன்னா ஹோல்டு த சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் கால்டு சைட்டோசோல். இந்த செல் மெம்பரேனுக்குள்ளே தான் நம்மளுக்கு சைட்டோசோல்னா ஜெல்லு. சைட்டோபிளாஸ்டோட ஜெல்லுக்கு பேர் தான் மேட்ரிக்ஸ் பேர் தான் சைட்டோசோல். அதை என்ன பண்ணுதுன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கணும். தென் த செல் மெம்பரேன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி தின்னாக இருக்கும், ரொம்ப ரொம்ப தின், less than 10 nanometers. இது 1 மார்க் கொஷின். அந்த இதுதான் அந்த செல் மெம்பரேனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் லேயர் இது ஃபுல்லாக, இந்த எல்லோ ஃபுல்லாகவே அவுட்டர் லேயர், இது ஃபுல்லாகவே இன்னர் லேயர் இருக்குது. இந்த ரவுண்டாக காமிச்சது உள்ளே இந்த சைடில் இருக்கிறதுல இந்த ப்ளூ கலர் இருக்கிறதுமே ப்ரோட்டீன்ஸ். இந்த ப்ரோட்டீன்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். மற்ற கார்போஹைட்ரேட் இருக்குது, இந்த செயின் மாதிரி இருக்கிறதுலாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் என்னன்ட்டு. சரிங்களா? இதில் இந்த செல் மெம்பரேனுக்கு நிறைய பேர் தியரி, செல் தியரி, செல் மெம்பரேனுக்கு நிறைய பேர் நிறைய தியரி கொடுத்தாங்க. அதில் பெஸ்ட்டு தியரி பார்த்தீங்கன்னா யாருன்னா ஃப்ளூயிட் மொசைக் மாடல் தியரி தான் பெஸ்ட்டு தியரி. அதை யார் சொன்னான்னா ஜொனாதன் சிங்கர் அப்படின்ட்டு ஒருத்தரும், இன்னொரு பேர் கார்த் நிக்கோல்சன். சரிங்களா? சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் சொல்லுவாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து செல் மெம்பரேனுக்கு ஒரு நல்ல டெஃபினேஷன், நல்ல ஒரு தியரி சொல்லுறது யாருன்னா இவங்க தான். அந்த தியரிக்கு பேர் ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படின்னு பேர். இந்த செல் மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்பிட் அண்ட் ப்ரோட்டீன். எதனால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல் மெம்பரேன் எதனால் இருக்குது? லிப்பிட் அண்ட் ப்ரோட்டீன் டுகெதர் வித் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட். இது 3 பேர் இருப்பாங்க. இந்த 3 பேர் சேர்ந்து தான் என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு என்னென்னா அந்த செல் மெம்பரேன் ஃபார்ம் ஆகிருக்கு. லிப்பிட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, கொஞ்சமாக கார்போஹைட்ரேட் இருக்குது. சரிங்களா? இந்த லிப்பிட் மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் பாஸ்போலிப்பிட்ஸ். இந்த லிப்பிட் மெம்பரேனில் யார் இருக்காங்கன்னா பாஸ்பேட் இருக்காங்க, அதனால் பாஸ்போலிப்பிட்ஸ். கொஞ்சமாக பாஸ்பேட் இருப்பாங்க, அதனால் பாஸ்போலிப்பிட் பேர். இந்த பாஸ்போலிப்பிட் மாலிகுல்ஸ் ஆஸ் எ ஹைட்ரோபோபிக் டெய்ல். ஹைட்ரோபோபிக் டெய்ல் வால் இருக்குது, அதேமாதிரி ஹைட்ரோபிலிக் ஹெட் இருக்குது. இந்த ஹைட்ரோபோபிக் டெய்ல் ரிப்பல்ஸ் வாட்டர். ரிப்பல்னால் வெறுக்குது. ஹைட்ரோபோபிக் டெய்ல் ரிப்பல்ஸ். ரிப்பல்னால் ஹேட் பண்ணுறது. ரிப்பல் வாட்டர்னா வாட்டர் ஹேட்டிங்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோபோபிக்னா வாட்டர் ஹேட்டிங்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே ஹைட்ரோஃபிலிக் ஹெட்டு அட்ராக்ட் வாட்டர். இவர் அட்ராக்ட் பண்ணுறாரு, அவர் வெறுக்கிறார். அதான் ரிப்பல்னு சொல்கிறோம். அது எப்படின்னு பாருங்கள். அந்த ஒவ்வொரு ப்ரோட்டீன் மட்டும் காமிக்கிறேன், ஒரு லிப்பிடு மட்டும் காமிக்கிறேன். அந்த லிப்பிடு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹெட்டு, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் ஹெட்டுன்னு பேர். இதுதான் டெய்ல். சரிங்களா? இது என்னாகாது, இது தண்ணி உறிஞ்சவே. இது தண்ணியை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் வேலை. இது வெளி பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும், இது உள் பக்கம் பார்த்த மாதிரி. எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இப்படி இருக்குன்னா இதே மாதிரி இப்படி இருப்பாங்க. இதுதான் செல் மெம்பரேன். இது வெளி பக்கம் பார்த்த மாதிரி வாட்டர் உரியுது. இது அவுட் சைடு டு இது இன்சைடு. சரிங்களா? செல் மெம்பரேனுக்குள்ளே அதாவது புரோட்டோபிளாசம் இருக்கும். இங்கே 2 யாருன்னா டெய்ல். இந்த 2 டெய்ல் என்ன பண்ணாதுன்னா தண்ணியை உறிஞ்சாது. சரி, இதுக்குள்ளே யாரெல்லாம் புதஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காமிக்கிறோம் இல்லையா, என்ன காமிச்சிருக்கோம்? இப்படி காமிச்சோம். இந்த மாதிரி நிறைய இப்படி செயின் மாதிரி இப்படி நிறைய அப்படி இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
நிறைய இந்த லிப்பிட்ஸ் வந்து நிறைய ஹெட்டு டெய்ல் நிறைய இருக்கும். இதுக்குள்ளே அங்கங்கே யார் இருப்பாங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக ப்ரோட்டீன்ஸ் உட்காந்துருப்பாங்க ப்ளூ கலரில். சரிங்களா, அந்த ப்ரோட்டீன்ஸ் எப்படி இருக்காங்க, உள்ளே இருந்தால் ஒரு பேர், அதே இந்த ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் வெளியே இப்படி நீட்டி இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு பேர். சரி, இதுக்கு பேர் பெரிஃபெரல் ப்ரோட்டீன் பேர். உள்ளேயே இருந்துச்சு வெளியே தெரியல, அதுக்கு இன்டெக்ரல் ப்ரோட்டீன் பேர். இதை டெஃபினேஷனில் பார்க்கலாம். The protein of the membrane are globular proteins which are bound intermingled between the lipid bilayer, most of which are projecting beyond the lipid bilayer. Lipid bilayer க்கு உள்ளேயே என்னன்னா பாஞ்சிருப்பாங்க. These proteins are called integral protein பேர். ஏன் லிப்பிட் பைலேயர்னு பேர் கொடுக்குறாங்கன்னா, இது ஒரு இதே மாதிரி வரிசையாக போயிட்டு இல்லையா, இதுலாம் ஒரு லேயர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கும், இதெல்லாம் ஒரு லேயர். அப்போ பை லேயர் ஆஃப் லிப்பிட்ஸ். லிப்பிட் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் இருக்குது, ஆனால் உள்ள ஒரு பக்கத்தில் யாருக்குன்னா ப்ரோட்டீன் இருக்காங்க. ப்ரோட்டீன் உள்ளே பதிஞ்சிருக்காங்க, இதுக்கு பேர் இன்டெக்ரல் ப்ரோட்டீன் அப்படின்னு பேர். சரிங்களா, இது 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட், த ஃபியூ ஆர் சூப்பர்ஃபிஷியலி அட்டாச்ட் ஆன் எய்தர் சர்ஃபேஸ். ரெண்டு சர்ஃபேஸ்லையும் வெளியே தெரிவாங்க, எட்டி தலை மட்டும் வெளியே தெரியுற மாதிரி. அந்த லிப்பிட் பைலேயர் விச் ஆர் கால்டு பெரிஃபெரல் ப்ரோட்டீன்னா, இங்கே இப்படி இருக்காங்க இல்லையா, இது ஒரு லிப்பிடு, இங்கே லிப்பிடுனா இங்கே ஆரம்பித்து இங்கே கொஞ்சம் வெளியே தெரிவாங்க, இந்த வெளியே தெரியுது. இதை பெரிஃபெரல் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு பேர். The proteins are involved in transport of molecules across the membrane and also act as an enzyme, receptor or antigen. இவங்க இந்த ப்ரோட்டீன்ஸ் என்ன வேலையை செய்கிறாங்கன்னா, வெளியே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை இது இவங்க உள்ள வழியாக வாங்கிட்டு கொண்டு போய் உள்ளே சேர்த்துருது, உள்ள செல்லுக்குள்ளே கொண்டு போய் விட்டுருது. சரியா, அந்த வேலையை செய்வாங்க. அதேபோல் என்சைமாகவும் ஆக்ட் பண்ணுறாங்க இந்த ப்ரோட்டீன்ஸு. அதேமாதிரி ரிசப்டர் யாரை வாங்கணும் யாரை வாங்கக்கூடாது, ஆன்டிஜினாகவும் ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா, அதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபிலிக்னா ஹைட்ரோபோபிக்னா என்ன தெரிஞ்சுக்கிறோம். வாட்டர் லவ்விங் போலார் மாலிகூல்ஸ், வாட்டரை வந்து உறிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் ஹைட்ரோஃபிலிக். அப்போ ஹைட்ரோஃபிலிக் எதுனா ஹெட்டு. சரிங்களா, தே ஹேவ் போலார் பாஸ்பேட்டுங்கிறது பாஸ்பேட் குரூப் இருக்குது, ரெஸ்பான்சிபிள் அட்ராக்ட் வாட்டர். அதனால தான் அட்ராக்ட் பண்ணுது, வாட்டர் வந்து அட்ராக்ட் பண்ணுது. வாட்டர் ஹேட்டிங் நான் போலார், இது வந்து போலார் சொல்லியிருக்கோம், இங்கே நான் போலார் மாலிகூல்ஸ் ஆர் கால்டு ஹைட்ரோபோபிக் மாலிகூல்ஸ். இங்கே என்ன கிடையாதுன்னா பாஸ்பேட் கிடையாது. மெயின் பாயிண்ட் இங்கே பாஸ்பேட் ப்ரெசென்ட்டு, இங்கே பாஸ்பேட் ஆப்ஷன் சொல்கிறாங்க. தே ஃபேட்டி ஆசிட்ஸ், இங்கே என்ன ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. சரியா, ஃபேட் இருக்குது, விச் இஸ் எ நான் போலார் விச் கேனாட் அட்ராக்ட் வாட்டர். ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கனால வாட்டரை அப்சர்வ் பண்ணலை, இங்கே வந்து ஃபாஸ்பேட் இருக்கனால வாட்டரை அப்சர்வ் பண்ணுது. இது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இது டெய்லு, இது வந்து ஹெட்டு. இது 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட் மாலிகூல்ஸ் ஆஃப் செல் மெம்பரேன் ஆர் ஷார்ட். இந்த கார்போஹைட்ரேட்னு கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படி இருக்கும், ரொம்ப ஷார்ட் செயின் ஆஃப் பாலிசாக்கரைட். பாலிசாக்கரைட் செயின்ஸ் வந்து இப்படி இருக்கும், இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப குட்டியாக இதோட நின்று கொஞ்சமாக இது மாதிரி ஒரு 10 மட்டும் போய் நின்று ஷார்ட் செயினாக இருக்கும். These are either bound glycoproteins or glycolipids and form a glycocalyx. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் வந்து அப்படியே உட்காந்துருக்கும், அப்படியே செயின் மாதிரி இப்படி போயிட்டுருக்கும். சரியா, ஸோ அது கிளைக்கோப்ரோட்டீன், இது கிளைக்கோ, அதுக்கு ப்ரோட்டீன்லாம் இருக்கலாம், இல்லை லிப்பிட்ஸாக இருக்கலாம். கிளைக்கோனா என்ன அர்த்தம், குளுக்கோஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம கார்போஹைட்ரேட்னாவே எதுனா குளுக்கோஸ் தான் கார்போஹைட்ரேட்டு இங்கே. சரிங்களா, அந்த பாயிண்ட். அப்புறம் அந்த மூமெண்ட் ஆஃப் membrane lipids from one side of the membrane to other side of vertical movement is called flip flopping or flip flop movement. பெரு முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின் flip flop அப்படிங்கிறது. இந்த flip flop movement என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி லிப்பிட் வந்து ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயருக்கு, அதாவது அவுட் சைட் டு இன்சைடு எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் மூவ்மெண்ட்டில் போகுது. வெர்டிக்கல் மூவ்மெண்ட்டில் இப்படி இருக்குது அப்படின்னா லேயர் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வெர்டிக்கல் ஷேப்பில் இருக்கும், இங்கே கேப் இருக்கும். இந்த கேப் வழியாக இங்கே அவுட் சைடில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து இப்படி உள்ளே போயிட்டுருக்கும். உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணணும். சரிங்களா, இந்த அலோவ் பண்ணுறது யாருன்னா, இது யாருன்னா ப்ரோட்டீன் தான். இந்த ப்ரோட்டீனில் கேப் இருக்கும், அந்த ப்ரோட்டீன் தான் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து லிப்பிட்ஸ் இங்கே அவுட் சைட்லேருந்து உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு தான் ஃப்ளிப் ஃப்ளாப்பிங் ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் மூவ்மெண்ட்னு பேர். சரிங்களா, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதே பக்கவாட்டிலையும் இந்த வரை பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சில நேரத்தில் இந்த ஹெட் இங்கே இருக்கு இல்லையா, இப்படி இருக்கு இல்லையா, இங்கேயும் உள்ளே வந்து இப்படி போகுமா, லிப்பிட்ஸ் உள்ளே போகும். இது பெஸ்ட்டான்னு பார்க்கும்போது எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா, திஸ் மூமெண்ட் டேக் பிளேஸ் மோர் ஸ்லோலி தென் லேட்ரல் டிஃப்யூஷன். ஸ்லோ, இப்போ இப்படி வர்றது இப்படி போகிறத விட ரொம்ப ஸ்லோவாக இருக்குது.
lateral diffusion of the lipid molecules. The phospholipids can have flip-flop movement because they have smaller polar region. என்னன்னா இந்த ஹெட் இருக்குல்லையா, அந்த ஹெட்டுக்குள்ளே வந்து பாஸ்பேட்டுக்குள்ள ஸ்மால் polar region சொல்கிறாங்க. whereas the protein cannot flip-flop because the polar region is extensive. அதே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த ப்ரோட்டீனில் பார்த்தீங்கன்னா polar regions இல்லாதனால இங்கே எக்ஸ்டென்சிவாக இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் ஒன்று. சரிங்களா, முக்கியமான 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல் மெம்பரேன். The functions of cell membrane is enormous. நிறைய வேலை இருக்குது. which includes cell signaling. சிக்னல் கொடுக்குறது, சரியா, சிக்னல் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டிங் நியூட்ரிஷன் அவுட் சைட் டு இன்சைடில் போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வாட்டரையும் உள்ளேருந்து வெளியே போகிறதுக்கு வெளியேருந்து உள்ள வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ரிவென்டிங் அன்வான்ட் சப்ஸ்டன்சஸ் என்ட்ரிங் இன் த செல் அண்ட் ஷோ ஆன். தேவையில்லாத மெட்டீரியல் ஏதாவது செல்வாலை தாண்டி பிளாஸ்மா மெம்பரேனுக்கு உள்ளே வருதுன்னாவே அது தடுத்துரும். சரி, அதாவது அதுக்கு பேர் செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன். யாரை உள்ளே அலோவ் பண்ணணும், யாரை வந்து வெளியே அனுப்பணுங்கிறது எல்லா வேலையும் கரெக்டாக பார்க்குற வேலை இந்த செல் மெம்பரேனுக்கு தான் வேலை. இது ஒரு 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ளே இருக்கிற ஜெல்லுக்கு பேர் சைட்டோசோல் சொன்னோம். அதுக்குள்ளே தான் எல்லா ஆர்கனல்ஸ் இருக்குது. அந்த ஜெல்லுக்கெலாம் என்ன பேர் சொல்லணும்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு பேர். இந்த சைட்டோபிளாசம் இஸ் த மெயின் ஏரியா, அதாவது அரேனான்னு கொடுத்துருக்காங்க, ஆஃப் வேரியஸ் ஆக்டிவிட்டி. எல்லா ஆக்டிவிட்டியும் எங்கே நடக்கணும்னு கேட்டால் இந்த செல்லுக்குள்ளே ஒரு ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியமான ஆக்டிவிட்டியாக நடக்குதுன்னா அது கண்டிப்பாக சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே தான். இந்த சைட்டோபிளாசம் இஸ் அ செமி ஃப்ளூயிட் ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்ஸ். செமி ஃப்ளூயிடாக இருக்கும். செமி ஃப்ளூயிட் gelatinous substances that fill the cellக்குள்ளே ஃபில் ஆகிருக்கு. the cytoplasm is made up of 8% of water. சாரி 80% of water இதுக்குள்ளே இருக்குது. and it is usually clear and colorless. நல்லா கிளியராக டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். கலர்லெஸ், கலரு இருக்காது, கலர்லெஸ்ஸும் இருக்குது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் 80% பார்த்தீங்கன்னா வாட்டர் உள்ள இருக்கும். 1 மார்க் கொஷின் அது. சைட்டோபிளாசம் இஸ் சம்டைம் டிஸ்கிரைப் as non-nuclear content of the protoplasm. இது வந்து non-nuclear content of protoplasm சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது இதில் வந்து நியூக்ளியஸ் இல்லாத பகுதின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்ல போனால் புரோட்டோபிளாஸ்ட்னு சொன்னோம். இந்த புரோட்டோபிளாஸ்டில் சைட்டோபிளாஸ்ட் இருக்குதுன்னு சொன்னோம். புரோட்டோபிளாஸ்டில் தான் சைட்டோபிளாஸ்ட் இருக்குது. அதில் நியூக்ளியஸ் இல்லாத இடத்துக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் போலார்னு சொல்லுவோம். அது நான் நியூக்ளியர் கண்டென்ட் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் தான் சைட்டோபிளாஸ்ட்னு சொல்கிறாங்க. சைட்டோபிளாஸ்ம் சர்வ் அஸ் ஏ மாலிகுலர் ஷோப் அப்படின்னு சொல்கிறோம். molecular soup, whereas all the cellular organelles are suspended புரிஞ்சிருக்கு and bound together by a lipid bilayer plasma membrane. சரிங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிப்பிட் பைலேயருக்குள்ளே தான் என்ன இருக்குது, அதாவது பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ளே தான் சைட்டோபிளாசம் இருக்குது. இந்த சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே எல்லா செல் ஆர்கனல்ஸ் இருக்குது. அந்த செல் ஆர்கனல்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது யாருன்னா இந்த சைட்டோபிளாசம் தான். சரியா, அது மட்டும் இல்லாமல் செல் ஆர்கனல்ஸ் தேவையான அந்த நியூட்ரிஷன் எல்லாமே யார் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோபிளாசம் தருது. அதனால் கான்ஸ்டியூஸ் டிசால்வ் நியூட்ரிஷன். இதுக்குள்ளே என்னென்னா நிறையா கரைஞ்ச நியூட்ரிஷன் இருக்குது. ஃபுட்டு நியூமரஸ் சால்ட் இருக்குது. அதேமாதிரி ஆசிட் டு டிசால்வ் வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாமே இதாக இருக்கும், சைட்டோபிளாசம் தான் இருக்கும். இந்த சைட்டோபிளாசம் இஸ் ஏ வெரி குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நல்லா வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணணும், கரண்ட்டை கண்டக்ட் பண்ணணும். அதே மாதிரி இட் கிவ்ஸ் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் டு த செல் ஆர்கனல்ஸ். செல் ஆர்கனலுக்கு சப்போர்ட்டும் கொடுக்கும், ப்ரொடெக்ஷனும் கொடுக்குது. சைட்டோபிளாசம் ஹெல்ப் மூவ்மெண்ட் ஆஃப் செல்லுலார் மெட்டீரியல்ஸ் அரவுண்ட் த செல் த்ரூ த ப்ராசஸ் இஸ் கால்டு சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீம். என்ன ஆச்சுன்னா சைட்டோபிளாஸ்க்குள்ளே எல்லா செல் ஆர்கனல்ஸும் அப்படியே நடந்தபடியே மூவ்மெண்ட் எப்படி சுற்றிக்கிட்டே வந்துட்டுருக்கும். சரிங்களா, அது பேர் சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் ஆர் சைக்ளோசிஸ்னு பேர் 2 மார்க் கொஷின். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எழுதணும். Further, the most cellular activities such as many metabolic pathways, நிறையா மெட்டபாலிக் ரியாக்ஷன்லாம் நடக்குது. என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னா கிளைகோலைசிஸ் நடக்குது. குளுக்கோஸ் சிந்தசிஸ் ஆகுது இங்கே தான் இருக்குது. குளுக்கோஸ் மூலிமா நம்மளுக்கு எப்படி ஸ்டார்ச் சிந்தசிஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். அது எப்படி வந்து எனர்ஜி வந்து பிளான்ட்டுக்கு கிடைக்கிது, செல்லுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து டேக் பிளேஸ் இன் சைட்டோபிளாசம். அதாவது கிளைகோலைசிஸ் ரியாக்ஷன் டேக் பிளேஸ் இன் சைட்டோபிளாசம். அதேமாதிரி செல் டிவிஷன் எங்கே நடக்குதுன்னா சைட்டோபிளாசம் தான் நடக்கும். சரியா, செல் டிவிஷன் இதெல்லாம் ஒரு 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு செல் ஆர்கனல். செல் ஆர்கனல்ஸ் பார்த்தீங்கன்னாவே எண்டோ மெம்பரேன் சிஸ்டம் எதுக்குள்ளே இருக்குன்னா இந்த செல் மெம்பரேனுக்கு உள்ளே தான் இருக்குது. சரியா, அதனால் எண்டோ மெம்பரேன் சிஸ்டம் சொல்கிறாங்க. த சிஸ்டம் ஆஃப் மெம்பரேன் இன் ஏ யூகேரியோட்டிக் செல் கம்ப்ரைசஸ் த பிளாஸ்மா மெம்பரேன், நியூக்ளியர் மெம்பரேன் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி அப்பaratus, லைசோசோம் அண்ட் வேக்குலர் மெம்பரேன். அந்த வேக்குலர் மெம்பரேன் டோனோபிளாஸ்ம். இவங்க எல்லாத்துக்கும் பேர் தான் எண்டோ மெம்பரேன் சிஸ்டம்னு பேர். சரிங்களா, the endomembranes are made up of phospholipids with embedded proteins. என்ன இருக்குது, phospholipids இருக்குது. அதனால் phospholipid கொடுத்தது with embedded proteins. இதுக்குள்ளே ப்ரோட்டீன்ஸும் இருக்குது.
இங்கே மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா எண்டோ மெம்பரேன் இந்த செல் மெம்பரேனில் எந்த மாதிரி இந்த பாஸ்போலிபிட்ஸ் இருக்கோ, எப்படி அதுக்குள்ளே அந்த பாஸ்போலிபிடில் ப்ரோட்டீன் உள்ளே போஞ்சிருந்துச்சோ சென்டரில் இருந்துச்சோ அதே மாதிரி தான் உள்ள இருக்கக்கூடிய செல் மெம்பரேன்ஸ், அதாவது செல் ஆர்கன்ஸ் இருக்கக்கூடிய வால் எல்லாமே இந்த பாஸ்போலிபிடாலும் ப்ரோட்டீன்ஸால் தான் மேட் ஆஃப் இருக்கும். அதுதான் சைட்டோபிளாசம் வித்தின் ஏ சைட்டோபிளாசம். இப்போ மைட்டோகாண்ட்ரியோடைய செல்வால்னு கேட்டோம்னா மைட்டோடைய செல்வால் எதனால் இருக்குன்னா பாஸ்போலிபிட்ஸோடையும் ப்ரோட்டீனெல்லாம் இருக்கும். அதேமாதிரி குளோரோபிளாஸ்டோடைய செல்வால் கேட்டால் இப்படியே இருக்கும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி பாடிஸ், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே இருக்கும். இது எல்லாமே இதனால் இருக்கும் மேட் ஆஃப் பாஸ்போலிபிட்ஸ் அண்ட் எம்பர்டு ப்ரோட்டீன்ஸ். எங்கே இருக்குது? செல் மெம்பரேனில் இருக்கிற மாதிரியே இருக்குன்னு கொடுக்குறாங்க. இந்த எண்டோ மெம்பரேன் சிஸ்டம் இஸ் எவால்வ்டு ஃப்ரம் த இன்வர்ட் க்ரோத் ஆஃப் செல் மெம்பரேன் இன் த ஆன்செஸ்டர் ஆஃப் ஃபஸ்ட்டு யூகேரியோட்டிக் செல்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி தான் செல் மெம்பரேன் இருந்துச்சு. இந்த செல் மெம்பரேனுக்குள்ளே சைட்டோபிளாஸ்ட் இருந்துச்சு. இந்த செல் மெம்பரேன் என்ன ஆச்சுன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகி இப்படி ஃபோல்ட் ஆகி என்னாச்சுன்னா இதுலேருந்து கட் ஆகிட்டு உள்ளே போயிட்டு ஒவ்வொரு ஆர்கனெலாம் ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பேர் தான் அப்போ யார் ஆன்செஸ்டர்னா மொதல் யூகேரியோட்டிக் செல்ஸ் ஃபார்ம் ஆகும்போதே அதுக்கு வந்து ஒவ்வொரு செல் ஆர்கன் உற்பத்தி பண்ணுறது யாருன்னா செல் மெம்பரேன் தான். சரிங்களா? இந்த காரணம் உள்ளே வந்து இந்த செல் மெம்பரேன் வந்து ஃபோல்டு மடிப்பாக தான் மெயின் காரணம். இந்த பல மடிப்புகள் ஆரம்பித்து என்னாச்சுன்னா பல மாதிரி ஃபோல்டு ஆகிட்டு அது அப்படியே பிரிஞ்சு போய் என்னன்னா ஒவ்வொரு செல் ஆர்கனாக மாறிச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆன்செஸ்டர் யாருன்னு கேட்டால் இந்த செல் ஆர்கன் உள்ள இருக்கு இல்லையா, இந்த உள்ள இருக்கக்கூடிய செல் ஆர்கன்ஸ்க்கு ஆன்செஸ்டர் யாருன்னு கேட்டால் செல் மெம்பரேன் தான் ஆன்செஸ்டர். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது ஃபஸ்ட்டு செல் ஆர்கனை பற்றி பார்க்கலாம். த லார்ஜஸ்ட் ஆஃப் த இன்டர்னல் மெம்பரேன் இஸ் கால்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ERன்னு பேர். இது உள்ளே இருக்குது. இது ரொம்ப பெருசு இருக்குதுலே செல் அந்த சைட்டோபிளாஸ்ம் இது ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த நேம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வாஸ் கிவன் பை KR போர்ட்டர் இந்த இயர் ஆஃப் 1948. இவர் தான் முதல் பேர் வச்சார், KR போர்ட்டர்னு சொன்னார். அப்புறம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கன்சிஸ்ட் ஆஃப் டபுள் மெம்பரேன். இது வந்து டபுள் மெம்பரேன் மெயின் பாயிண்ட்டு. Morphologically, the structures of endoplasmic reticulum consist of the following. இந்த வெளியே பார்க்கும்போது எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன இருக்குன்னா சிஸ்டர்னே இருக்குது. இந்த சிஸ்டர்னேங்கிறது லாங்காக இருக்கும், ப்ராடாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும், சாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அரேஞ்ச் இன் பேரலல். இதுக்குள்ளே இப்படி இருக்கும். நம்ம கோல்கி பாடிஸில் பார்த்துருப்போம். இதுதான் சிஸ்டர்னே. சரிங்களா? இன் பேரலல் இதே மாதிரி நிறையா அப்படி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். bundles are stopped to form lamellae. இப்போ இதையும் கனெக்ட் பண்ணுறதுன்னா இந்த இடம் தான் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் லேமெல்லேன்னு பேர். The space between the membrane of cistern is filled with fluid. இதுக்குள்ளே என்னென்னா நிறைய ஃப்ளூயிட்ஸ்லாம் உள்ளே மேந்துட்டுருக்கும், நிறைஞ்சிருக்கும். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வெசிக்கிள்ஸ்னால் ஓவல் மெம்பரேன்ஸ் பவுண்ட் வேக்குலர் ஸ்ட்ரக்சர்ஸ். இதுக்குள்ளே இதில் வந்து கலந்துட்டு வந்து என்னென்னா அப்படி ரவுண்டாக வந்து இப்படி சைடில் இப்படி இருக்கும். இது வேக்குலர் ஸ்ட்ரக்சர் வெசிக்கிள்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? அப்புறம் டியூபிள்ஸ்னால் ஆர் இர்ரெகுலர் இன் ஷேப், பிராஞ்சடு, ஸ்மூத் வால்டு, என்க்ளோசியஸ் ஸ்பேஸ். இது என்ன இதெல்லாம் உள்ளே இருக்கிறதே இது உள்ள என்க்ளோ இந்த இடம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் இந்த டியூப்ஸ் என்க்ளோஸ் பண்ணியிருக்கும். இது ஃபுல்லாகவே இந்த வெசிக்கிள்ஸை என்க்ளோஸ் பண்ணியிருக்கும். அந்த வடிவம் என்ன வடிவமே தெரியாது, ரொம்ப உள்ள வளைஞ்ச மாதிரி இருக்கும். என்க்ளோஸ் பண்ணியிருக்கும். யார் என்க்ளோஸ் பண்ணியிருக்குன்னா சிஸ்டர்னாவே என்க்ளோஸ் பண்ணியிருக்கும். சரிங்களா? இது ஒவ்வொன்றும் ஒரு 2 மார்க் கொஸ்டினில் வரும். இது மெயினாக சிஸ்டர்னை பற்றி கேட்பாங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் அசோசியேட் வித் நியூக்ளியர் மெம்பரேன். எது கூட சேர்ந்துருக்கும்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எப்பயுமே எதுக்குள்ள ஒட்டிகிட்டு இருக்குன்னா நியூக்ளியர் மெம்பரேன் கூட ஒட்டிருக்காது, நியூக்ளியஸ் கூட ஒட்டிகிட்டு இருக்கும். நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா இப்படி காமிக்கிறோம் அப்படின்னா இது வந்து நியூக்ளியர் மெம்பரேன். இதுக்குள்ளே நியூக்ளியோலஸ் இருக்கும். இங்கே வந்து நம்ம எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் குரோமாட்டின் ஃபைபர்ஸ் இருக்கும். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டாகி போய் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஒட்டிகிட்டு இருக்கும். எதில் ஒட்டிகிட்டு இருக்கு? நியூக்ளியர் மெம்பரேனில் ஒட்டிகிட்டு இருக்கு. அண்ட் செல் சர்ஃபேஸ் மெம்பரேன். இது போய் எங்கே ஒட்டிகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேன் இருக்கு, வெளியே செல் பிளாஸ்மா மெம்பரேனில் அங்கேயும் போய் ஒட்டிகிட்டு இருக்கும். சரிங்களா? இங்கிருந்து வந்துட்டுருக்கு, இங்கிருந்து ஒட்டிகிட்டு இதான் பாயிண்ட். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஃபார்ம் ஏ நெட்வொர்க் இன் சைட்டோபிளாசம். இந்த ஒரு நெட்வொர்க் இன் சைட்டோபிளாசம் அண்ட் கிவ் மெக்கானிக்கல் சப்போர்ட் த செல்லுக்கு வந்து முக்கிய ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட், ஸ்ட்ராங்காக வலிமையை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கெமிக்கல் என்ட்ரான்மெண்ட்ஸ் எனேபிள் ப்ரோட்டீன்ஸ் ஃபோல்டிங் அண்ட் அண்டர்க்ரோ மாடிஃபிகேஷன் நெசசரி ஃபார் தர் ஃபங்க்ஷன். என்னாகுன்னா நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு சில வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குது, சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி கொடுக்குது. யார் இந்த வேலையெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா பல்வேறு மாற்றங்கள்னு சொல்லுவாங்க. அதோடைய அந்த ஃபங்க்ஷனுக்கு பேஸ் மாதிரி நிறைய மாற்றங்கள் நடக்குது அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில். அதில் 2 டைப்ஸ் இருக்குது, 2 டைப்பு ஒன்றா பார்க்கலாம். அதில் மிஸ்ஃபோல்டட் ப்ரோட்டீன். சரிங்களா? அப்படியே மிஸ்ஃபோல்டட் ப்ரோட்டீனாக கொஞ்சம் மடிப்பாக வர்றது தாவராக ஒரே மாதிரி இப்படி மடியாமல் ஆச்சுன்னா இப்படி கொஞ்சம் மடிஞ்சிருக்கு, திடீர்னு இப்படி மடிஞ்சிருக்கு, இப்படி மடிஞ்சிருக்கு. மிஸ்ஃபோல்டடு ப்ரோட்டீன்ஸ்
are pulled out and are degraded in the endoplasmic reticulum. வெளியே pulled out வெளியே வருது. When the ribosomes are present in the outer surface of membrane, it is called rough endoplasmic reticulum. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் நல்லா சுவாசரப்பாக இருக்கும். இப்போ எண்டோபிளாஸ்மிக் லேயர் வந்து இப்படி இருக்குது, வளைஞ்சு இப்படி போயிட்டுருக்குன்னா இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னா அங்கங்கே ஒரு இப்படி ரவுண்டாக ஒட்டிகிட்ருக்கும். இப்படி இருந்தால் யார் ஒட்டிகிட்டு இருக்காங்கன்னா இந்த ரைபோசோம் வந்து ஒட்டிகிட்ருக்கும். ரைபோசோம் ஒட்டிகிட்டு இருந்தால் இந்த மாதிரி டைப்புக்கு என்ன பேர் அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் பேர் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு பேர். இது இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா இப்படி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இப்படி இருக்குது, ஆனால் என்ன கிடையாதுன்னா இங்கே ரைபோசோம்ஸ் கிடையாது, இங்கே இருக்காது, இந்த மாதிரி இருக்காது. அதுக்கு பேர் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரெண்டு டைம் பார்க்குறோம். when ribosome are present in outer surface of membrane, outer surfaceல நம்ம பைலேயர் சொன்னோம் இல்லையா, பாருங்க எப்படின்னா இது இன்னர், இது அவுட்டர், இங்கே தான் ஒட்டிகிட்டு இருக்கோம் இந்த ரைபோசோம்ஸ். அதுக்கு பேர் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் 2 மார்க்கு. when the ribosome are absent in the endoplasmic reticulum, எங்கே அவுட்டர் சர்ஃபேஸில் இப்படி இருக்குன்னா இங்கே கிடையாது, அதுக்கு பேர் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் 2 மார்க்கு. டிஃபரன்ஷியல் கேட்பாங்க. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் இன்வால்வ் இன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஏன்னா ரைபோசோம் வந்து உட்காந்துருக்கனால அங்கே என்ன நடக்கும், கண்டிப்பாக ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். அண்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஆர் த சைட்ஸ் ஆஃப் லிப்பிட் சிந்தசிஸ், லிப்பிடை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா அங்கே ரைபோசோம்ஸ் இல்லை, அங்கே என்ன வேலை சிந்தசிஸ் பண்ணோம், லிப்பிட் சிந்தசிஸ் பண்ணோம். த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கண்டெயின் த என்சைம், அதாவது நிறைய என்சைம்ஸ் இருக்குது தட் டீடாக்சிஃபிக் லிப்பிட்ஸ், சாலியபிள் ட்ரக், சர்டைன் கெமிக்கல்ஸ் அண்ட் அதர் ஹார்ம்ஃபுல் காம்பவுண்ட்ஸ். எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா கரைச்சோம், அந்த கலை செய்யுது. நிறைய அதனால் தேவையில்லாத எல்லாமே என்ன பண்ணும், தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ் ஏதாவது சைட்டோபிளாஸ்மில் இருக்குது, ஏதாவது வெளியே வருதுன்னா இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே உள்ளே விழுங்கி அப்படி என்ன பண்ணிடும், அழிச்சிடும், நீக்கிறோம்னு சொல்லப்போனால் நீக்கிறோம் டஸ்ட்டை. அதுக்கு காரணம் இந்த டீடாக்சிஃபைடு தான் காரணம். தேவையில்லாத லிப்பிட்ஸோ சாலியபிள் ட்ரக்கோ சர்டைன் கெமிக்கல்ஸ்லாம் உள்ள நெடி வந்ததுன்னா அதை என்சைம் செக்ரேட் பண்ணி என்ன பண்ணுவோம், அழிச்சிரும்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராம் இந்த ரஃப் இந்த பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சரிங்களா. நியூக்ளியர் என்எல்எஃப், நியூக்ளியஸ், குரோமோட்டின் தெரியும், நியூக்ளியர் போர் தெரியும், நியூக்ளியஸ் டோட்டலாக. இங்கே ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரைபோசோம், இங்கே ஸ்மூத். சரிங்களா. இந்த டயக்ராம் 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் நான் பார்க்குறது கோல்கி பாடிஸ். இந்த அனிமல் செல்லில் கோல்கி பாடின்னு சொல்லுவாங்க, பிளான்ட் செல்லில் டிக்டியோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயர் ஆஃப் 1890 கேமிலோ கோல்ஜி visualized a net-like reticulum of fibrils near the nucleus. நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் ஒரு நெட்டு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுது, அதுக்கு என்ன பேர் வச்சோன்னா கோல்கி பாடிஸ். இவருடைய பேர் கோல்கி, அதாவது இவருடைய பேரை வச்சுட்டு பாடிஸ், அது ஒரு பாடினா கோல்கி பாடிஸ்ன்னு பேர் வச்சார். தென் பிளான்ட் செல் த கோல்கி பாடிஸ் ஆர் பவுண்ட் ஆர் ஸ்மாலர் வெசிக்கிள்ஸ், ரொம்ப குட்டி குட்டியாக வெசிக்கிள்ஸாக இருக்கும். டேர்ம்டு அஸ் டிக்டியோசோம், அதுக்கு பேர் டிக்டியோசோம். The Golgi apparatus is a stalk of flat membrane encloses sac. இப்படி இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்டாக், இது என்க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படி இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிஸ்டர்னே, டியூபிள்ஸ் அண்ட் வெசிகிள்ஸ். மூணுமே இருக்கும், சிஸ்டர்னே இருக்கும், டியூபிள்ஸ் இருக்கும், வெசிகிள்ஸ் இருக்கும். இது டியூபிள்ஸு, இது டோட்டலாக சொன்னால் சிஸ்டர்னே, இங்கே சைடில் எப்படிலாம் இருக்கும், இது வெசிகிள்ஸ். சரிங்களா. அண்டு கோல்கி வேக்குவல்ஸ், இதில் வந்து கோல்கி வேக்குவல்ஸ் வந்து ஓட்டிகிட்டு இருக்கும். இன் பிளான் த சிஸ்டர்னே ஆர் 10 to எவ்வளோ இருக்குன்னு 10 to 20 in numbers இருக்கும். பிளேஸ் இன் piles separated from each other by thin layer of internal system cytoplasm, often flat or curved. இப்படி போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சின்ன கிளாஸ்லாம் போடுவோம், இப்படி போட்டுகிட்டே இருப்போம். இதுதான் கோல்கி பாடிஸ் கேட்போம். இந்த மாதிரி என்ன ஃப்ளாட் அப்படியே போய் கவ் ஆகிட்டு வந்து அப்படி வளைஞ்சு போயிட்டுருக்கும். இதே மாதிரி நிறைய அப்படியே நிறைய போயிட்டே இருக்கும். அங்கங்கே என்ன ஃபார்ம் ஆகி வெளியே வருது, இந்த மாதிரி வெசிகிள்ஸ் வெளியே வரும். சொல்லட்டும். இந்த பெரிபிரல் எட்ஜஸ் ஆஃப் சிஸ்டர்னே ஃபார்ம் ஏ நெட்வொர்க் ஆஃப் டியூபிள்ஸ். வெளியே இது இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே இங்கே வருது ஃபார்ம் ஆகுது, இதுக்கு மேலே இப்படி ஃபார்ம் ஆகுது, ஒரு நெட்வொர்க்காக ஃபார்ம் ஆகிட்டே போயிட்டுருக்கும். சைடில் என்ன வந்துருக்கு, வெசிகிள்ஸும் ஓட்டிகிட்ருக்கோம். சரிங்களா. அது இந்த டியூபியூல்ஸ் இன்டர் கனெக்டட் சிஸ்டனை, ரெண்டு சிஸ்டனையும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டனையும் இந்த இருக்கக்கூடிய சிஸ்டனையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டியூபியூல்ஸ். சரியா. இதுக்கு இன்னொரு பேர் லேமினான்னு பேர். 30 to 50 nanometer டைமென்ஷனாக இருக்கும். இந்த வெசிகிள்ஸ் ஆர் லார்ஜாக இருக்கும், ரவுண்ட் ஆர் கான்கேவ் ஷேக். இதுலையா வெசிகிள்ஸ் லார்ஜாக இருக்கும், கான்கேவ் ஷேக், கான்கேவ் ஷேக்னு சொல்கிறாங்க. தே ஆர் பிஞ்ச்டு ஆஃப் ஃப்ரம் த டியூபிள்ஸ். எங்கேருந்து வெளியே வருதுன்னா இங்கேருந்து தான் என்னென்னா அப்படியே கலந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஃபார்ம் ஆகும், அப்படியே வெளியே கலந்துட்டு இப்படி வெளியே வந்து தனியாக வந்து இங்கே ஒட்டிக்கிறது. சரிங்களா. தே ஆர் ஸ்மூத் செக்ரேட்டடி ஆர் கோட்டட் டைப்ஸ் இருக்குது. இந்த கோல்கி வேக்குவல்ஸ் ஆர் லார்ஜ் spherical structure filled with granular or amorphous irregular substances, some functions like lysosome. இதுக்குள்ளே நிறைய ஜெல் இருக்கும், ஜெல்லுக்குள்ளே ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் நடக்குன்னு சொல்கிறாங்க. மெயினாக லைசோசோம் வந்து இவங்க தான் உற்பத்தி பண்ணுறாங்க. லைசோசோம்ங்கிற ஒரு ஆர்கனல் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த லைசோசோம்ங்கிற ஆர்கனலை ஃபார்ம் பண்ணி விடுறது யாருன்னா கோல்கி பாடிஸ் தான் ஃபார்ம் பண்ணி விடுறாங்க. சரிங்களா. அது
அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்கி apparatus compartmentalized a series of steps leading to the protections of functional protein பண்ணுறதுக்கும் இவங்க தான் வேலை செய்கிறாங்க. சரிங்களா? தேவையான அந்த ரியாக்ஷன்லாம் பண்ணக்கூடிய வேலையும் இவங்க தான் பண்ணுறாங்க. கோல்கி இந்த ப்ரோட்டீன்ஸ் தனித்தனியாக உற்பத்தி பண்ணுறதுக்கும் இந்த கோல்கி பாடிஸ் ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் ஸ்மால் பீசஸ் ஆஃப் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஆர் பிஞ்ச்டு ஆஃப் ஒரு பீஸ் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து என்னென்னா ஒரு பீஸ் கழட்டு வருது, ஆனால் பிஞ்ச்டு ஆஃப் அட் த எண்ட் டு ஃபார்ம் த ஸ்மால் வெசிக்கிள். அங்கேருந்து கழட்டு வந்து ஒரு ஸ்மால் வெசிக்கிள் தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டு. எ நம்பர் ஆஃப் தீஸ் வெசிக்கிள்ஸ் தென் ஜாயின். இந்த மாதிரி வெளியே வந்து நிறைய இங்கே பிடிக்கிட்டு வருது இல்லையா, அந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் எழுந்து இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஆகிட்டே வருவாங்க. vesicles then joined up and fused together to make a Golgi body. இப்படி வரும்போது தான் இப்படி நிறைய சேரும்போது எனக்கு ஷேப் எப்படி தெரியுது, இந்த மாதிரி ஒரு முழு உருவத்தை தருது அப்படின்னு கொடுக்குறாங்க. The Golgi complex play a major role in forced translation modification of protein. ப்ரோட்டீனை வந்து நிறையா பிரைமரி ஸ்டேஜ்லேருந்து அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு மாற்றக்கூடிய வேலையெல்லாம் யார் செய்கிறாங்க, இந்த ப்ரோட்டீன்ஸ் மாற்றக்கூடிய வேலையை இந்த Golgi பாடிஸ் தான் பண்ணிகிட்ருக்கு. அண்டு கிளைகோலைசேஷன் லிப்பிட்ஸையும் என்ன பண்ணுன்னா மொழிபெயர்க்கிற வேலையும் அவங்க தான் செய்கிறாங்க. புரதத்தையும் பண்ணுறாங்க, அதாவது ப்ரோட்டீன்ஸையும் பண்ணுறாங்க, லிப்பிட்ஸையும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறது எல்லாமே இந்த கோல்கி பாடிஸ் தான். சரிங்களா? இந்த கோல்கி பாடிஸோட டயக்ராமு அப்படியே தனித்தனியாக கழட்டிட்டு வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு முழு உருவத்தை கிடக்குது. எங்கேருந்து கழட்டிட்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துலேருந்து வந்துட்டுருக்கு. சரியா? இது சிஸ்டர்னே ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் சிஸ்டர்னே இந்த இடத்துக்கு பேர் டியூபிள் சொல்லியிருக்கோம். உள்ள லூமன் ஜெல் இருக்கும், நியூலி ஃபார்மிங் வெசிகிள்ஸ் இங்கேருந்து வெளியே வெசிகிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. செக்ரிட்டரி வெசினா எங்கேருந்து வந்துச்சு, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துலேருந்து வந்து ஒட்டியுது. இன்கமிங் டிரான்ஸ்போர்ட் வெசிகிள்னு சொல்லியாச்சு. எங்கேருந்து வந்துச்சு, ஃப்ரம் கேட்டால் எல்லாமே நம்ம எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் சொல்லணும். ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள், இந்த ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் கிளைகோப்ரோட்டீன் அண்ட் கிளைகோலிப்பிட்ஸ். கிளைகோப்ரோட்டீன்ஸையும் கிளைகோலிப்பிட்ஸையும் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறது யாருன்னா கோல்கி பாடிஸ். அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டிங் அண்ட் ஸ்டோரிங் ஆஃப் லிப்பிட்ஸ் வந்து அடுத்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுற வேலையும் ஸ்டோர் பண்ணுற வேலையும் இந்த கோல்கி பாடிஸ் தான் பண்ணுது. ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் லைசோசோம்ங்கிற ஒரு ஆர்கனையும் இவங்க தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் என்சைமையும் இவங்க தான் உற்பத்தி பண்ணுறாங்க. டைஜஸ்டிவ் என்சைம் வந்து ஒரு ஏதாவது தேவையில்லாத படையல்ஸ் இருந்தால் அதுக்கு ஃபுல்லாகவே நம்ம செரிக்கக்கூடிய என்சைம், அதாவது டைஜஸ்டிவ் என்சைம் சொல்லுவோம். செல் பிளேட் அண்ட் செல் வால் ஃபார்மேஷன். ஒரு செல் டிவிஷன் நடக்கும்போது கண்டிப்பாக என்ன ஆகும்னா உடஞ்ச செல்லில் செல் வால் ஃபார்மேஷன் நடக்கும். அது காரணம் யாருன்னா இந்த கோல்கி பாடிஸ் தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு செல் பிளேட்டு உள்ள நடுவில் ஃபார்ம் ஆகும். அதையும் ஃபார்ம் பண்ணுறது கோல்கி பாடிஸ் தான். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். 5 மார்க்லையும் கேட்கலாம். த செக்ரீஷன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிளான்ட் செல் வால் அண்ட் இன்செக்ட்ஸ் கியூட்டிகல்ஸ். இன்செக்ட்ஸில் இந்த கியூட்டிக்கல் லேயர் இல்லையா, அது ஃபார்ம் பண்ணுறது இவங்க தான் பண்ணுறாங்க. அதேமாதிரி பிளானுடைய செல் வால்லையும் இவங்க தான் பண்ணுறாங்க. என்ன இருக்குன்னா அங்கே கார்போஹைட்ரேட் இருக்கும். பிளானுடைய செல் வாலுக்கு கார்போஹைட்ரேட் இருக்கிறது காரணம் இந்த கோல்கி பாடிஸ் தான். அனுப்புகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இங்கேருந்து அங்கே அனுப்பிச்சு செல் வாலில் போய் கூடு கட்டுற மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் ஜைமோசன் கிரானியூல்ஸ் 1 மார்க் முக்கியமான 1 மார்க்கு. ஜைமோசன் கிரானியூல் அதில் வந்து என்சைம் இருக்குது, நிறைய என்சைம். முன்னோடி ப்ரோ என்சைம் சொல்கிறாங்க. ப்ரீகர்சர் ஆஃப் ஆல் என்சைம் ஆர் சிந்தசிஸ். அந்த பிளான்ட் செல்லோ இல்லை அனிமல் செல்லோ அதுக்கு தேவையான அத்தனை என்சைம் செக்ரேட் பண்ணுறது, தேவைக்கேற்ற மாதிரி பண்ணுறக்கூடிய வேலை எல்லாமே இந்த ஜைமோசன் கிரானியூல்ஸ் தான் பண்ணுறாங்க. இந்த ஜைமோசன் கிரானியூல்ஸ் எங்கே இருக்கான்னு கேட்டால் கோல்கி பாடிஸில் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எக்ஸோசைட்டிஸ்னால் எப்படி அந்த கோல்கி பாடிஸை என்ன பண்ணால் தேவையில்லாத ப்ராடக்ட்னால் வெளியே தள்ளுறது, அது வெளியே தள்ளுறதை கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இது 2 மார்க் கொஸ்டின் டயக்ராம் வரும். நெக்ஸ்ட்டு மைட்டோகாண்ட்ரியா பவர் ஆஃப் செல்ஸ். The mitochondria was first observed by A. Collier இந்த இயர் ஆஃப் 1880 விதம் முதல்ல அப்சர்வ் பண்ணார். ஆனால் மைட்டோகாண்ட்ரியா பேர் வைக்கல. அப்புறம் ஆல்டிமன் இந்த இயர் ஆஃப் 1894 மைட்டோகாண்ட்ரியாவுக்கு என்ன பேர் வச்சுன்னா பயோபிளாஸ்ட்னு பேர் வச்சார். இது 1 மார்க் கொஸ்டின். லேட்டர் பெண்டா என்ன பண்ணார்னா இந்த பயோபிளாஸ்ட்க்கு வேறு என்ன பேர் பார்த்தினார்னா மைட்டோகாண்ட்ரியா இவர் தான் பேர் முதல்ல வைக்கிறார். மைட்டோகாண்ட்ரியா பேர் வச்சது யாருன்னா பெண்டா 1898, 1997, 98. தென் இந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன ஷேப்பில் இருக்கும், ஓவாடாக இருக்கலாம், ரவுண்டடாக இருக்கலாம், ராட் ஷேப்பில் இருக்கலாம், பிளியோமா இருக்குன்னா பல வடிவம், மெனி ஷேப்பாக இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. மைட்டோகாண்ட்ரியன் கன்சிஸ்ட் ஆஃப் டபுள் மெம்ப்ரேன். எப்படி வந்து எண்டோபிளாஸ்மிக் மெம்ப்ரேன் வந்து டபுள் மெம்ப்ரேனோ அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியும் டபுள் மெம்ப்ரேன் ஆர்டினல். பட் த அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்ப்ரேன் என்ன இருக்குது, அவுட்டர் மெம்ப்ரேன் அண்ட் இன்னர் மெம்ப்ரேன். இந்த அவுட்டர் மெம்ப்ரேன் இஸ் ஸ்மூத்தாக இருக்கும். வெளியே இருக்கக்கூடிய மெம்ப்ரேன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா இப்படி காம்போ அப்படின்னா இந்த மெம்ப்ரேன் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அவுட்டர் மெம்ப்ரேன் ஸ்மூத், ஹைலி பெர்மியல், எல்லாத்தையும் உள்ளே அலோவ் பண்ணும். இந்த மெம்ப்ரேன் 2 ஸ்மால் மாலிகுல்ஸ், ஹைலி பெர்மியல் 2 ஸ்மால், குட்டி மாலிகுல்ஸும் உள்ளே அலோவ் பண்ணுது. இட் கண்டெயின் த ப்ரோட்டீன். இந்த அவுட்டர் மெம்ப்ரேன் இஸ் மேட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. அந்த ப்ரோட்டீன் பேர் போரின். 1 மார்க் கொஸ்டின்.
which form a channels that allow free diffusion of molecules smaller than about thousands Dalton and the inner membranes divide mitochondria. இங்கே வந்து அப்புறம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அங்கங்கே ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் என்னென்னா ப்ரோட்டீன் ஆகிருக்கு. அந்த ஹோல்ஸ்லாம் மேட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸு. அந்த ஹோல்ஸ் வழியே என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி 1000 Daltons எல்லாம் வந்து அங்கே ஸ்மால் பார்ட்டிகல்ஸ்லாம் உள்ளே போகும். அந்த அலோவ் பண்ணுறதெல்லாம் இந்த போரின்னா ஒரு கேட்டு மாதிரிப்பா இப்படி இருக்கும். இந்த இடத்துல இதை மட்டும் பெருசாக இந்த இடத்துல இப்படி இருக்கும். அந்த போரினவே மேட் ஆஃப் ப்ரோட்டீன், அந்த சேனல் வந்து ப்ரோட்டீன்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னர் மெம்பரேனுக்கு வருவோம். இதே இன்னர் மெம்பரேன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது அப்படின்னா இது அவுட்டர் மெம்பரேன் சொன்னோம். இன்னர் மெம்பரேன் இப்படி ஃபோல்ட் ஆகி இப்படி இருக்கும். அதான் பார்த்துருப்போம். இந்த இன்னர் மெம்பரேன் இருக்கும். இந்த இன்னர் மெம்பரேன் டிவைட் மைட்டோகாண்ட்ரியா இன்ட்டு 2 கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. அவுட்டர் சேம்பர் பிட்வீன் 2 மெம்பரேன். இதில் இந்த இதில் 2 மெம்பரேன் சொல்கிறாங்க. அண்ட் இன்னர் சேம்பர் இஸ் ஃபில்டு வித் மேட்ரிக்ஸ். இப்போ இதுக்கும் இந்த இன்னர் மெம்பரேனுக்கு அவுட்டர் மெம்பரேனுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இது பேர் பெரிப்ளாஸ்மிக் ஸ்பேஸ் சொல்லுவாங்க. இதுக்குள்ளே பார்த்தா இங்கே ஒரு சேம்பர் ஜெல்லு மாதிரி இருக்கும், இங்கேயும் சேம்பர் இருக்குது, இதுக்கும் ஜெல்லு மாதிரி இருக்குது. இது இன்னர் சேம்பர், இது அவுட்டர் சேம்பர். இன்னர் சேம்பர் அவுட்டர் சேம்பர் ஃபில்டு வித் மேட்ரிக்ஸ்னால் ஜெல்லு. இன்னர் மெம்பரேன் இஸ் கான்வாலேட்டட்னா ஃபோல்ட் ஆகுது. அவுட்டர் மெம்பரேன் வந்து இப்படியே போயிட்டு இப்படி வந்துருச்சு. ஆனால் இன்னர் மெம்பரேன் ஆகுது இப்படி ஃபோல்ட் ஆகி வருது. சரிங்களா? அதுக்கு பேர் கிறிஸ்டியன். இந்த ஃபோல்டான இடத்துக்கு பேர் கிறிஸ்டியன் பேர். இந்த கிறிஸ்டியனில் யாரெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டெயின் மோஸ்ட் ஆஃப் த என்சைம்ஸ் ஃபார் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்கும். இங்கே ஏடிபி NADH2ங்கிற எனர்ஜிலாம் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுக்கு தேவையான என்சைம்லாம் இங்கே உட்காந்துருக்கும். இப்படி உட்காந்துருக்கும் இந்த கிறிஸ்டியனில். சரிங்களா? இந்த இன்னர் சேம்பர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியன் இஸ் ஃபில்டு வித் ப்ரோட்டீனியஸ் மெட்டீரியல்ஸ் கால்டு மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். இப்படி சொன்னால் அப்படியே வளைஞ்சு போயிட்டுருக்கா. இதில் பார்த்து இப்படி போயிட்டுருக்கு. இதுக்குள்ளே இந்த ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும். அந்த ஜெல்லுக்கு பேர் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். இது என்ன இருக்குன்னா மேட் ஆஃப் நிறைய ப்ரோட்டீன்ஸ் அதில் இருக்கும். The inner membrane consists of stalked particles called elementary particles or Pernod's அவர் தான் கண்டுபிடிச்சார். Pernod's Moran particles, F1 particles or oxygen பேர். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ எதை பார்த்தீங்கன்னா இப்படி உள்ள வளையுது இல்லையா, இதில் என்னென்னா இந்த ஃபுல்லாகவே இந்த இடத்துல இதுக்கு பேர் எலிமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸ். சரியா? அதே மாதிரி ஃபெர்னண்ட்ஸா மோரன் பார்ட்டிகிள்ஸ், F1 பார்ட்டிகிள்ஸ் ஆர் ஆக்சிஜன் ஒரு பேர் வச்சுருக்காங்க. இப்போ ஈச் பார்ட்டிகிள் கன்சிஸ்ட் ஆஃப், இப்போ இதை எடுத்துட்டோம்னா இதில் பார்த்தீங்கன்னா ஹெட் இருக்குது. இப்படி காமிக்கிறோம், இப்படி இருக்கும். இந்த இது ஃபுல்லாக ஹெட்டு, இது டெய்லு. ஈச் பார்ட் கன்சிஸ்ட் ஆஃப் பேஸ், ஸ்டெம் அண்டு ரவுண்டட் ஹெட். இது ஹெட்டு. சரியா? இது பேஸு, இது ஸ்டெம்மு. இந்த பேஸ் பார்த்திங்கன்னா ஸ்டெம் இந்த என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பேஸும் இந்த ஹெட்டையும் கனெக்ட் பண்ணுறதுனா ஸ்டெம் சொல்லிட்டோம். இன் ஹெட்டு ஏடிபி சிந்தேஸ் இஸ் ப்ரெசன்ட். இந்த ஹெட்டில் இங்கே ஒரு என்சைம் இருக்கும். அந்த என்சைம் பேர் ஏடிபி சிந்தேஸ். ஏடிபி உற்பத்தி பண்ணக்கூடிய என்சைம் இங்கே தான் இருக்கும். ஏடிபி சிந்தேஸ் இஸ் ப்ரெசன்ட் ஃபார் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நடக்குது. சரியா? ஆக்சிஜனை யூஸ் பண்ணி ஏடிபி சிந்தேஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் ஒன்று நடக்குது. எங்கன்னு கேட்டால் மைட்டோகாண்ட்ரியாவில் இன்னர் மெம்பரேனுக்குள்ளே நடக்குது. மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. தென் இன்னர் மெம்பரேன் இஸ் இம்பெர்மிபிள். இங்கே வந்து எதையும் அலோவ் பண்ணாது. அவுட்டர் மெம்பரேன் வந்து உள்ள அலோவ் பண்ணும். இன்னர் மெம்பரேன் எதையும் வெளியே வந்து உள்ள அலோவ் பண்ணாது. த்ரூ மோஸ்ட் அயன் ஸ்மால் மாலிகுல்ஸ் அண்ட் மெயின்டைன் த ப்ரோட்டான் கிரேடியன். இங்கே ப்ரோட்டான்ஸை H+ உள்ளே அந்த ப்ரோட்டான்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த வெளியே போகிறதுக்கு விடாது. சரியா? அது இந்த ப்ரோட்டான்ஸ்க்கு என்ன ஃபார்ம் ஆகணும்னா கடைசியாக வந்து நமக்கு வாட்டராக ஃபார்ம் ஆகும். சரி, இதை பற்றி பின்னாடி லெசன்ஸே இருக்குது. இந்த லெசனில் பார்க்கலாம். டிரைவ் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் கொடுத்துருக்காங்க. மைட்டோகாண்ட்ரியல் கண்டெயின் 73% ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. 25 to 30% ஆஃப் லிப்பிட்ஸ் இருக்குது. 5 to 7% ஆஃப் RNA ப்ரெசென்ட். இதே DNA இருந்துச்சுன்னா ட்ரேஸ் கம்மி அமௌண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு என்சைம்ஸ் இருக்குது. என்சைம் வந்து 60 டைப் ஆஃப் என்சைம் இருக்குது. அபவுட் 60 டைப் ஆஃப் என்சைம். The mitochondria are also called powerhouses of cells. One more question. ஏன்னா ப்ரொடியூசிங் எனர்ஜி ரிச் ATP இங்கே தான் உற்பத்தி ஆகுது. சரியா? வரக்கூடிய NADPகெஸ்ட்டையும் FADகெஸ்ட்டையும் உடச்சி அதில் வந்து ATPயை மாற்றக்கூடிய வேலையெல்லாம் யார் செய்கிறாங்கன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் பண்ணுது. ஆல் த என்சைம்ஸ் ஆஃப் கிராப் சைக்கிள். இந்த கிராப் சைக்கிள் பற்றி நிறைய பின்னாடி சொல்லணும், தனித்தனியாக படிக்கணும். சரிங்களா? கிராப் சைக்கிள் வந்து ஒரு சைக்கிள், எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சைக்கிள். கிராப் சைக்கிள்ஸ் ஆர் பவுண்ட் இன் த மேட்ரிக்ஸ் எக்ஸப்ட் செக்ஷன் 8 DNA. அந்த கிராப் சைக்கிளுக்கு தேவையான எல்லா என்சைமும் இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்குது. ஆனால் ஒரு என்சைம் மட்டும் இங்கே கிடையாது. செக்ஷன் 8 டீஹைட்ரஜனேஸ்ங்கிற என்சைம் வந்து இன்னர் மெம்பரேனுக்குள்ளே கிடையாது. அவுட்டர் மெம்பரேனில் தான் இருக்கும், வெளியே இருக்குது, உள்ளே இல்லை. இந்த மைட்டோகாண்ட்ரியா கன்சிஸ்ட் ஆஃப் சர்க்குலர் DNA. மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே DNA இப்படி சர்க்குலர் DNA இருக்கும். அப்படி இருக்குன்னா
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரவுண்டாக ஒரு ரவுண்டாக அப்படி இருக்கும், இது டிஎன்ஏ. அது மட்டும் இல்லாமல் 70S ரைபோசோம் இருக்கும், பிரைமரி ரைபோசோம் சொல்லுவாங்க. 70S ரைபோசோம் இருக்குது. இந்த மைட்டோகாண்ட்ரியா மல்டிப்ளை பை ஃபிஷன் எப்படி உடையுது அப்படின்னா இப்படி இருக்கு இல்லையா, இது ரெண்டாக உடைஞ்சு தான் ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரியுது, அதான் ஃபிஷன். அண்ட் ரெப்ளிகேட் த ஸ்ட்ராண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் மாடல். அது எப்படி உடையுதுன்னா ஸ்டாண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மாடல். இது உடையது இல்லையா, இது உடையதுக்கு பேர் ஸ்டாண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் மாடல்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இட்ஸ் செமி ஆட்டானமஸ். ஒன் மார்க் கொஸ்டின். இது வந்து பாதி வந்து என்ன சொல்லுவோம், நியூக்ளியஸ் சொல்கிற வேலையை செய்யும், பாதி வந்து சுயமாகவே இந்த வேலையை செஞ்சுக்கும். எந்த டிஎன்ஏ? மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ தான் செமி ஆட்டானமஸ் ஆர்கனல்னு சொல்லுவாங்க. மைட்டோகாண்ட்ரியாங்கிறது பாதி நியூக்ளியஸ் சொல்கிற வேலையை செய்யும், பாதி வந்து சுயமாக வேலை செய்யும். அதுதான் ஸ்பெசிஃபிக் கேரக்டர். யூனிக் கேரக்டர்னால் ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இஸ் தட் தே ஆர் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் ஃபீமேல் பேரண்ட்ஸ் ஒன்லி. ஒரு வேளை இந்த டிஎன்ஏ இந்த மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏ இன்ஹெரிட் ஆகுதுன்னா எங்கே மட்டும் போகணும், மேல் பேரண்ட்டுக்கு போகாது, ஃபீமேல் பேரண்ட்டுக்கு மட்டும் போகும். ஒன் மார்க் கொஸ்டின். த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ கம்பேரிஷன்ஸ் ஆர் யூஸ் டு ட்ரேஸ் ஹியூமன் ஆர்ஜின். இந்த இதுக்காக என்னன்னா ஸ்டடி பண்ணுறாங்க, மாலிகுலர் ஸ்டடீஸ் பண்ணுறது எப்படி வந்து ஹியூமன் ஆர்ஜின்ஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சமாக இது வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த டிஎன்ஏ. அது மட்டும் இல்லாமல் மைட்டோகாண்ட்ரியா இஸ் ஆல்சோ யூஸ் டு ட்ராக் and date recent evolutionary time because it mutates 5 to 10 times faster than DNA in the nucleus. அந்த டிஎன்ஏ நியூக்ளியஸ்குள்ள டிஎன்ஏ விட இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ வந்து 5 to 10 டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், மியூட்டேட் நடக்கும், சடன் சேஞ்ச் நடக்கும். இதை வச்சு என்ன பண்ணலாம்னா எவல்யூஷன் எப்படி ஃபார்ம் ஆச்சுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ரீசெண்டாக அதை பண்ணிகிட்டு இருக்காங்க, ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா, இதான் அந்த மைட்டோகாண்ட்ரியோடைய டயக்ராம். மைட்டோகாண்ட்ரியோட டிஎன்ஏ இருக்குது, ரைபோசோம் இருக்குது, மேட்ரிக்ஸ் உள்ளே இருக்கிறது, மேட்ரிக்ஸ் இருக்குது, அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன், ரெண்டுக்குள்ள ஸ்பேஸ் பேர் இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்னு பேர். கிறிஸ்டே அந்த ஐக்கிலையா அப்படி காமிச்சோன்னே ஹெட் மாதிரி சொன்னோம் இல்லையா, இது கிறிஸ்டே ஜங்ஷன். அங்கே தான் எல்லா என்சைமும் இப்படி உட்காந்துருக்கும். மெயினாக ஏடிபி சிந்தேஸுங்கிற என்சைம் இருக்கும். FOF1 இருக்குது, காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் என்ன ஆகுனா அந்த ப்ரோட்டான்ஸ் வந்து வெளியே வரும், இங்கேருந்து இங்கே வெளியே வருது. இந்த ப்ரோட்டான்ஸ் வெளியே வந்து நமக்கு வாட்டர் ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம், அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். இந்த டயக்ராம்ஸ் வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டினோ 2 மார்க் கொஸ்டினையும் கேட்கலாம். சரிங்களா, இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு நம்ம போர்ஷன்ஸ் முடிச்சிட்டோம். இதனுடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.